இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से प्रेम से स्वागत இந்த करते हैं। மாதத்தின் இரண்டாவது வாரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களோடு கூட இந்த காலையில் ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். इस 8वें महीने के दूसरे हफ्ते पर आप सभी से मिलने के लिए परमेश्वर ने एक अनुग्रह किया, उसके लिए हम परमेश्वर को स्तुति करते கடந்த हैं। வாரங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நாம் எல்லாரையும் கர்த்தர் கவனித்தார், பாதுகாத்தார், தேவன் ஆச்சரியமாய் நடத்தினார். पिछले पूरे हफ्ते पर परमेश्वर हमारे लिए बहुत अच्छे थे और अच्छे से बहुत परमेश्वर ने हमें चलाया, उसके लिए परमेश्वर का धन्यवाद। உங்கள் எல்லாருக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். आप सभी के लिए हम प्रार्थना करते आ रहे हैं। இதுவரை பாதுகாத்த ஆண்டவர் எபினேசர் இன்னும் வருகிற நாட்கள் உங்களை பாதுகாப்பார். अब तक संभालते आए एबेनेजर परमेश्वर, वो आगे भी हमें संभालते आए। இந்த காலை ஆராதனைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். सुबह के आराधना के परमेश्वर के हम अपने आप को नम्र करके प्रार्थना करेंगे। அன்பின் இயேசு பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். हमारे प्रेमी अच्छे पिता, हम आपको स्तुति करके இந்த धन्यवाद காலை देते हैं। ஆராதனையை உம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். इस सुबह की आराधना को आपके पवित्र हाथों में இந்த अर्पण करते ஆராதனையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. हैं। इस आराधना को आप संभाल लीजिए। பாடல், ஆண்டவரை கேட்க போகிற வார்த்தை, எடுக்கிற விண்ணப்பம் எல்லாவற்றையும் ஆவியானவர் முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. परमेश्वर जो गाने वाले गीत है, जो सुनने वाले संदेश है, जो प्रार्थना विनती है, वो सब आपके हाथ में கேட்கிற अर्पण करते हैं। உள்ளங்களோடு ஆவியானவர் இடைப்படுங்க. सुनने वाले हृदय के साथ आत्मा जी आप बात பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்கிற வார்த்தையின் பிரகாரமாய் நீங்க பேசுங்க. और बात करने वाला हम नहीं, लेकिन पवित्र आत्मा जी बात कर रहे करके आप उनके साथ बात कीजिए। ஆண்டவருடைய நாமம் परमेश्वर का नाम का महिमा। இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते अच्छे पिता, ஆமென். आमेन। ஆமென். நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்று பாத்திரரே. 852 கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடி உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடி உம்மை ஆராதிப்பேன். மகத்துவமும் பேர்புகழும் உன் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் பேர்புகழும் உன் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடி உம்மை ஆராதிப்பேன். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உன் கரத்தில் இருக்கின்றதே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உன் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. எந்த
மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்திய பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்திய பாடி உம்மை ஆராதிப்பேன். சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மால் ஆகுமே. ஆராதனை ஆமென் ஆராதனை glory ஆராதனை ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்திய பாடி உம்மை ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்திய பாடி உம்மை ஆராதிப்பேன். Thank you, Lord. Amen. 691வது பாட்டு, கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. 691வது பாட்டு நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு நம்ம பாடுவோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நம்ம பாடுவோம். கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் தருவாரே. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். இரத்தத்தாலே கழுவுகிறார், ஆமென், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. தாலாட்டுவார் சீராட்டுவார், பாலாக்காமல் தலையாக்குவார். தாலாட்டுவார் சீராட்டுவார், பாலாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. ஆமென், பறித்து கொள்ள முடியாதுங்க,
யாராலும் முடியாதுங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கடுகளவும் பயமில்லைங்க. எண்ணூற்றி 52வது பாட்டு பாடுவோம். சாரி, 496வது பாடல். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களால் சுதன் அருள் புரிந்தனரே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களால் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களால் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமானின் பிழைப்பானமே. விசுவாசத்தால் நீதிமானின் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். ஆமென். விசுவாசியே நீ பதறா, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமானின் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமானின் பிழைப்பான். அங்கிடாதே தஞ்சம் இயேசு உன்னரனே. அங்கிடாதே தஞ்சம் இயேசு உன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். ஆமென். விசுவாசியே நீ, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்று என் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்று என் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழே நின்று காத்திருக்க. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழே நின்று
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். நம்ம எல்லாரும் தேவனுடைய வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். हम सभी परमेश्वर के वचन को ले लेंगे, एक अध्याय को पढ़ेंगे. சங்கீதம் 6ஆம் சங்கீதத்தை நாம் மறுபடி வாசிக்கலாம். भजन संगीता 6 अध्याय को हम बदल बदल पढ़ेंगे. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதே. हे यहोवा, मुझ पर अनुग्रह कर, क्योंकि मैं कुमला गया हूँ. हे यहोवा, मुझे चंगा कर, क्योंकि मेरी हड्डियों में बेचैनी है. என் ஆத்துமா மிகவும் வியாக்குலப்படுகிறது. கர்த்தாவே, இதுவரைக்கும் இறங்காதிருப்பேன். लौट आ हे यहोवा, और मेरे प्राण बचा. अपनी करुणा के निमित्त मेरा उद्धार कर. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? मैं कराहते कराहते थक गया. मैं अपनी खाट आंसुओं से भिगोता हूँ. प्रति रात मेरा बिछौना भीगता है. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. हे सब अनर्थकारियों मेरे पास से दूर हो, क्योंकि यहोवा ने मेरे रोने का शब्द सुन लिया है. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். मेरे सब शत्रु लज्जित होंगे और बहुत घबराएंगे. वे लौट जाएंगे और एकाएक लज्जित होंगे. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். हम सभी परमेश्वर के सम्मुख की ओर देखेंगे. சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய துக்கம் நிறைந்த கவலை நிறைந்த ஒரு நேரம். संगीतकार दाऊद का एक दुख भरा एक समय है. அவருடைய சரீர பலவீனம், उसके शरीर की कमजोरी, அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கோபம், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவருடைய வாழ்க்கையிலே வந்த ஒரு நேரம். उनके जीवन में जो परमेश्वर का क्रोध और परमेश्वर का न्याय का दंड आया एक समय. ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய தயவை, ஆண்டவருடைய குணமளிக்கிற அவருடைய வல்லமையை அவர் எதிர்பார்த்து கேட்கிறார். परमेश्वर का दया, परमेश्वर का अनुग्रह और उनके चंगाई देने वाले वो सामर्थ्य को वो पूछ रहा था. ஆண்டவரே, நான் என்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் என் சரீரத்திலே பலன் இல்லை. என்னை குணமாக்கும், என் எலும்புகள் நடுங்குகிறது. और वो कहता है कि परमेश्वर, मैंने आपके बात नहीं सुना, इसलिए मेरे शरीर में बहुत कमजोरी आ गए हैं. मुझे चंगा करें, मेरे हड्डियों में बेचैनी. ராத்திரி முழுவதும் என் கண்ணீரால் படுக்கையை நான் ஈரமாக்கினேன். और पूरे रात भर में आंसुओं को बिस्तर को भिगोता गया. என் துயரத்தினால் துக்கத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. और बहुत ही दुख और शोक से मेरी आंखें से बैठी जाती है. ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யும். परमेश्वर, मेरा अनुग्रह दिखाइए मुझे. கண்ணீரோடு கூட ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார். वो आंसू बहाकर परमेश्वर से प्रार्थना करने இந்த लगा. வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பலவிதமான சரீர பலவீனங்கள், தேவைகள், பலவிதமான துக்கங்கள், கவலைகளை நினைத்து நீங்களும் கண்ணீர் விடலாம், அழுது இருக்கலாம். और ये शब्द, ये वचन सुनने वाले आप लोगों के जीवन में भी ऐसे अनेक सारे आंसुएं, दुख और बहुत सारी कमजोरी भरे होंगे. அவனுடைய கண்ணீர் வீணாகவில்லை. उसके आंसू व्यर्थ नहीं गए. அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. उसको भरोसा था. என்னுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் இருக்கிறது. मेरे आंसू आपके आपके அவைகளில் स्वर में கணக்கை வைத்திருக்கிறீரப்பா. और आपने उसकी गिनती रखे हैं. அப்படி சொன்னதான தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற தாவீது இங்கே சொல்கிறார், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ऐसा कहने वाला दाऊद यहाँ पर कहता है कि परमेश्वर ने मेरी प्रार्थना को ग्रहण कर लिया है. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். परमेश्वर ने मेरे आंसुओं को देख लिया है. அந்த சத்தத்தை கேட்டார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள் வரும் பொழுது,
जब वो रोने का शब्द सुन लिया, वैसे एक அவருடைய विश्वास जब उसके अंदर आ சத்துருக்களை பார்த்து जाता है। தைரியமாய் பேசினார். இதுவரைக்கும் அழுது அப்படியே தலை கவிழ்ந்து கொண்டிருந்தவர், அவருடைய ஜெபம் கேட்கப்பட்ட உடனே சத்துருக்களை பார்த்து நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். और अब तक वो आंसू बहा रहा था, जब उसको पता चल गया कि उसके रोने का प्रार्थना सुन पड़ा है, तो உங்களுடைய वो अपने ஜெபம் உங்களுடைய அழுகையின் சத்தம் கேட்கப்படும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருக்களும் எல்லா பலவீனங்களும் இருக்கிற இடம் தெரியாமல் ஒழிந்து போகும். जब आपका प्रार्थना, आपका आंसू सुन पड़ता है, तो आपके सारे दुश्मन या जो कुछ भी कमजोरी सब कुछ नष्ट हो जाता காலையில है। வசனங்களை கேட்கிற உங்களுடைய ஜெபம் வீணாகாது. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ये सुबह के समय पर वचन सुनने वाले आपका प्रार्थना व्यर्थ नहीं जाएगा, परमेश्वर आपका प्रार्थना நாம் सुनेंगे। ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करें। பரலோகத்தின் நல்ல பிதாவே, हमारे स्वर्गीय अच्छे இந்த पिता, காலை நேரத்துக்காக மீண்டும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். इस अच्छे सुबह के समय के लिए दोबारा हम आपको அன்றைக்கு தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டீங்களா ஆண்டவராகிய கர்த்தர்? उन दिनों में दाऊद के प्रार्थना सुनने वाले हमारे प्रिय அவனுக்கு விரோதமாக எழும்பின எல்லா அந்நிய வல்லமைகளையும் ஆண்டவரே அவனை விட்டு அகற்றி போகும்படியாய் அவருடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்த ஆண்டவர், இந்த காலையில ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிற கண்ணீர் வடிகிற பிரச்சனைகளுக்குள்ளாயிருந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த காலையில தொட வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். परमेश्वर उनके विरुद्ध जो भी उठने वाले समस्या को परमेश्वर आपने ठीक किया, उसी तरह आपके बच्चों को आंसुओं को देखकर उनके कमजोरी, उनके परेशानी को दूर करे करके हम प्रार्थना करते हैं। என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்ற ஆண்டவரே அந்த விசுவாசத்தினுடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரட்டும். परमेश्वर ने मेरे रोने का शब्द सुन लिया है, ऐसे विश्वास भरा एक शब्द, एक वाक्य उनके मुंह में आया। கண்ணீரை ஒரு நாள் நீர் வீணாக்குற தேவன் அல்ல. हमारे आंसुओं को कभी आप व्रत नहीं छोड़ते। ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. परमेश्वर आपके बच्चों को आप आशीष करके काले उन्हें बल आराधने दीजिएगा। உம்முடைய பரிசுத்த கரங்களில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். इस सुबह का आराधना को आपके पवित्र हाथों में अर्पण இந்த करते हैं। வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை, தங்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திர பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொடுங்க. இந்த வருடம் முழுவதும் அவருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். परमेश्वर इस हफ्ते में अपने शादी का सालगिरह, अपना जन्मदिन मनाने वाले जो भी बच्चे हैं, परमेश्वर आप उन्हें छुएगा और इस हफ्ते भर, इस साल भर पूरा उनके आयु के साथ आप रहिए। எல்லா மகிமை கனம் துதி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारे महिमा आदर स्तुति केवल आप ही கேட்க को போகிற देते हैं। வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். सुनने वाले वचनों से परमेश्वर हमें वो आशीर्वाद बना के இயேசுவின் दीजिए। நல்ல நாமத்தில் यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता, ஆமென். आमीन। தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे। एजेकियल भविष्यद्वक्ता का पुस्तक 1 अध्याय 3 वचन हम सभी पढ़ेंगे। கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. और यहोवा की शक्ति उस पर वही प्रकट हुई। கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. यहोवा की हाथ उस पर वही प्रकट हुई। எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து நாம் இங்கே வாசித்தோம். यहाँ पर एजेकियल भविष्यद्वक्ता के बारे में हम पढ़ते हैं। எசேக்கியேல் என்று சொன்னால் கர்த்தர் என்னுடைய பலன், கர்த்தர் என்னை இல்லாவிட்டால் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர். एजेकियल का मतलब है परमेश्वर मेरा बल है और परमेश्वर मुझे ताकत और बल देते हैं। அவருடைய பெற்றோர்கள் எந்த அடிப்படையிலே இந்த அவனுக்கு அந்த பெயர் வைத்தார்களோ நமக்கு தெரியாது. उनके माता पिता उनका नाम इस तरह क्यों रखा हम नहीं जानते। ஆனால் அவனுடைய பெயருக்கு தக்க விதமாக ஆண்டவராகிய கர்த்தர் அவனை பலப்படுத்திக் கொண்டே வந்தார். लेकिन उसके नाम के अनुसार परमेश्वर उसे हर एक दिन बल देते आते थे। அவருடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. उनके जीवन में उन्होंने जो कष्ट उठाया था वो कम नहीं था। அவன் சிறையிருப்புக்கு கடந்து போனான். वो बंदी गृहों में उन्हें डाला गया था ஆண்டவராய் கர்த்தர் இவ்வளவுதான் நீ சாப்பிடணும்னு சொன்னார். और उन्हें ये भी कहा गया, परमेश्वर ने कहा कि इतना ही तुझे விருப்பமான खाना पड़ेगा। சாப்பாடு அவனால் சாப்பிட முடியாது. जो चाहता था वो नहीं खा सकता था। இவ்வளவு நாட்கள் இப்படி நீ படுத்திருக்கணும், இந்த வழி இந்த நேரம் இந்த சைடுல தான் நீ படுக்கணும், அந்த பக்கம் திருப்ப கூடாது. और तू इतने दिनों तक ऐसे ही इसी एक ही दिशा में सोना है, इस दिशा में नहीं सोना है। அவிதமா சில நாட்களுக்கு பின்பாக நீ இந்த பக்கம் படுக்கணும், திருப்பி இந்த பக்கம் படுக்க கூடாது. और थोड़े दिन के बाद तुझे इस दिशा में सोना है, दूसरी दिशा में नहीं सोना है। நமக்கெல்லாம் அப்படி எல்லாம் ஒரு நிபந்தனை எல்லாம் கிடையாது. இப்படி வேணாலும் படுக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம்.
और ऐसे हमारे लिए ऐसे कुछ ये नहीं है, रुकावट नहीं है। ஆனால் எசேக்கியேலுக்கு அப்படியெல்லாம் இல்ல. लेकिन एजेकिएल के लिए वैसा இதுதான் नहीं था। சாப்பிடணும், இப்படிதான் படுக்கணும். ऐसा ही सोना है, ऐसा ही खाना है। அவருடைய மனைவியை ஒரு நாள் கர்த்தர் அவளை அடித்து எடுத்துக்கொண்டார். और परमेश्वर ने एक दिन उसके पत्नी को मार के उठा लिया। அவள் மரித்து போனாள். वो मर चुकी थी। எல்லாரும் மரிச்சிட்டாங்கன்னா அழுவாங்க. सब मृत्यु हो गया तो एक व्यक्ति का उसके लिए रोते हैं सब। எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அழாத. लेकिन एजेकिएल भविष्यद्वक्ता को देख के परमेश्वर ने कहा कि तू रोना मत। கொஞ்சம் கூட உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. थोड़ा भी आंसू मत बहाना तेरे आंखों से। கடினமான காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அறிவித்தார். कितने कठिन सा कार्य को परमेश्वर ने एजेकिएल भविष्यद्वक्ता को बताया। ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும், அத்தனை துன்பங்களிலும், அத்தனை போராட்டங்களிலும், அத்தனை துக்கங்களிலும் அவனுடைய வாழ்க்கை அவிதமாய் ஸ்தோத்திர தேவனுக்கு பிரியமானதாகவே இருந்தது. लेकिन इतने सारे संघर्षों में, दुखों में भी और इतने सारे समस्याओं में भी परमेश्वर उसके जीवन में காரணம் என்ன என்றால் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. कारण क्या है? क्योंकि परमेश्वर का हाथ उसके साथ। அப்ப தேவனுடைய கரம் அவன் மேல் இருக்கும் பொழுது தேவன் அவனை பலப்படுத்தினார். जब परमेश्वर का हाथ उसके ऊपर था, परमेश्वर ने उसे बल दिया। அவனுடைய வீட்டில மரணம் ஏற்பட்டாலும் சரி, चाहे उसके घर पे मृत्यु भी हो जाए, இதுதான் புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் அவிதமாய் கண்டிப்பு செய்தாலும் சரி, चाहे उसे आज्ञा भी दिया जाए कि यही तुझे खाना है, சிறையிருப்புக்கு கடந்து போகிறவனா இருந்தால், या फिर उसे एक बंदी गृह में डाला गया तो भी அவன் எல்லாவற்றையும் தாண்டி சகித்ததன் காரணம் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. और इतने सारे सब कुछ उसने सहा, कारण ये है कि परमेश्वर का हाथ उस पर प्रकट हुआ था। ஆண்டவருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே தேவ பலனை அவன் பெற்றிருந்தான். परमेश्वर का हाथ उसके ऊपर था, इसीलिए परमेश्वर का बल को उसने पा लिया। சொன்னேன் எசேக்கியேல் என்று சொன்னால் கர்த்தர் என்னுடைய பலன். और इसलिए मैंने कहा कि एजेकिएल मतलब परमेश्वर मेरा बल, मेरा பலப்படுத்துகிற தேவன், वो मुझे सामर्थ्य देने वाला இந்த परमेश्वर है। காலையிலே ஆண்டவராய் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர். इस सुबह के समय पर परमेश्वर आपको बल देंगे। எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, एजेकिएल पहला अध्याय 3रा वचन में, 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, 3रा अध्याय 14 वचन में, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, 8वां अध्याय 1 वचन में, 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, 3रा अध्याय 22वां वचन में, 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, 37वां अध्याय पहला वचन में। இந்த வசனங்கள் நான் வாசித்தேன், கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. और ये सभी वचनों को अगर आप पढ़ के देखोगे तो पता चलेगा कि परमेश्वर का हाथ उस पर கர்த்தருடைய था। கரம் அவன் மேல் பலமாக இறங்கினது. परमेश्वर का हाथ उस पर बहुत ही अच्छे रूप से उतरा, आश्चर्य என்னை रूप से। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, எசேக்கியேலுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருந்ததினால் அவன் வாழ்க்கையில எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, தரிசனங்களை பெற்றவனாக, இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தினவனாக காணப்பட்டான். और परमेश्वर का हाथ उसके ऊपर था, इसीलिए उसने बहुत सारे दर्शन को देखा, वो बहुत सारे कार्यों में उसने जीत पाया। தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது. क्योंकि परमेश्वर का हाथ उस पर था, इसीलिए परमेश्वर ने उसे कई सारे जगह पर उसे आशीर्वाद दिया। கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். आज सुबह के समय पर परमेश्वर का शक्ति, परमेश्वर का हाथ आपके ऊपर ஆண்டவரே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல் இறங்கினதான ஆண்டவரே வைக்கப்பட்ட அந்த தேவ கரம் இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எங்கள் மேல உம்முடைய கரம் இறங்கட்டும் என்று ஜெபியுங்கள். परमेश्वर एजेकिएल भविष्यद्वक्ता के हाथ, जिस पर हाथ आपने रखा था, वही हाथ परमेश्वर आज हमारे परिवार के ऊपर रखने के लिए आप प्रार्थना करें। தேவனுடைய கரம் நம்ம மேல் இறங்கும் என்றால் जब परमेश्वर का हाथ हमारे ऊपर, हमारी ओर आएगा, நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடக்கும்? हमारे जीवन में क्या कार्य संभव होगा? அநேக காரியங்களை நான் பேச போகிறபடினாலே வேகமாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். अनेक कार्यों को मैं बात कर रहा हूँ, इसलिए बहुत जल्दी ही बताना चाहता हूँ। முதலாவதாக தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம் நம்மை உருவாக்கும் கரம். पर पहली बात तो परमेश्वर का हाथ जो है हमें सृष्ट करता है, நம்மை உருவாக்குற கரம். हमें सृष्ट करता है। எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் यिर्मयाह भविष्यद्वक्ता का पुस्तक 18वां अध्याय 6ஆம் वசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6वां वचन ले लीजिए। களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். और इस कुम्हार की नाई तुम्हारे साथ
जैसे एक कुम्हार के हाथ में रहते हैं, वैसे ही इज़राइल के घराने तुम मेरे हाथ में हो। ஜனங்களுக்காக எரேமியாவின் மூலமாய் சொல்லி அனுப்பின வார்த்தை களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க. परमेश्वर ने इज़राइल लोगों को यिर्मयाह के रूप से बताया गया ये बात है कि जैसे मिट्टी कुम्हार के हाथ में रहती है, वैसे तुम मेरे हाथ में हो। எதையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. इसलिए मुझे कुछ भी करने के लिए अधिकार है। உங்களை நான் வணைய முடியும், உங்களை வேண்டாம் என்று ஒதுக்க முடியும். मैं आपको बना भी सकता हूँ और नहीं चाहिए करके आपको टुकड़ा भी सकता हूँ। நீங்கள் என்னுடைய கையிலே ஒரு களிமண் போல இருக்கிறீங்க. आप मेरे हाथों में एक मिट्टी की तरह हो। இந்த குயவன் வணைந்து கொண்டே இருந்தான். ये कुल्हार जो है वो कुम्हार जो है वो बनाता रहता அவருடைய है। மைண்ட்ல ஒரு விதமான ஒரு பாத்திரம், அழகான ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் வைக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக வணைய வேண்டும் என்று அவன் நினைத்திருக்கலாம். और ऐसा उसने सोचा रहेगा कि राजा का महल में जो अच्छा सा एक बर्तन है वैसे मुझे बनाना पड़ेगा उस ஆனால் मिट्टी அந்த से। குயவனுடைய மைண்ட்ல இருந்த அந்த அந்த சேஃப் போல அது வராமல் அவருடைய கையில அது கெட்டு போனது, அது சரியாக வரல. लेकिन कुम्हार के हाथ से जो मिट्टी से वो बर्तन बनाना चाहता था वो बराबर से नहीं आया और वो वैसे ही रखा गया, तो वो नहीं बनाया बराबर அது से। சரியாக வரல. वो बराबर से नहीं बना पाया। இந்த மனுஷன் திரும்ப செய்திருக்கலாம். ये कुम्हार ने दोबारा किया होगा, ஆனால் திரும்பவும் அது அந்த அந்த பொசிஷன் அந்த சேஃப்க்கு வராம இருக்கலாம். लेकिन वो फिर से दोबारा वैसे ही ठीक से ठीक ठाक नहीं சரி, இந்த आया। களிமண் நமக்கு ஒத்து வராது என்று சொல்லி அந்த களிமண்ணை தூக்கி எறியல. और इसके लिए वो ये मिट्टी मुझे नहीं चाहिए करके उसने नहीं फेंका। இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 4 வசனம் நினைக்கிறேன், தன்னுடைய கண்களுக்கு சரியானபடி அவன் திரும்ப அவன் பணிந்தான். और इस चौथा वचन में हम ऐसे ही पढ़ते हैं कि दूसरा बासन अपने समझ के अनुसार बना दिया। அதைத்தான் ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார். वही परमेश्वर यहोवा यहाँ पर कहते हैं, நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க. आप मेरे हाथों में हो। உங்களை பிரயோஜனமற்றவர்கள் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று நான் தூக்கி எறிந்திருக்கலாம். आप उपयोगी नहीं है करके मैंने आपको फेंक दिया होगा, फेंकना चाहा होगा। வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம். मैं दूसरों को चुन भी सकता हूँ, ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் அப்படி செய்யல. लेकिन परमेश्वर यहोवा ने ऐसा नहीं किया। அவர் இரக்கம் உள்ளதான தேவன். वो दयालु परमेश्वर நம்மை है, உருவாக்குற தேவன். वो हमें बनाने वाले परमेश्वर है। ஸ்தோத்திரம். அது எபிரேய பாஷையிலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் யெகோவா ஓசேனு என்று அர்த்தம். अगर वो इब्रानियों के कुल में हमने पढ़ा तो उसमें पता चलता है कि वो यहोवा ओसिया करके नाम बोला जाता है। யெகோவா ஓசேனு என்று அர்த்தம். यहोवा ओसेने मतलब नाम है उसका। யெகோவா ஓசேனு என்று சொன்னால் அவர் நம்மை உருவாக்குற தேவன். और यहोवा ओसेने मतलब कहा तो हमारे लिए परमेश्वर हमें सृष्टि करते हैं। நம்மை உருவாக்குற परमेश्वर हमें सृष्टि करते நீங்க हैं, இப்படி இருக்கணும், हमें बनाते हैं कि நீங்க तुम्हें ऐसा ही ஆசீர்வதிக்கப்பட்ட रहना है, பிள்ளைகளா இருக்கணும், तुम आशीष भरे बच्चे बनना के रहना அநேகருக்கு நீ है, பிரயோஜனமா இருக்கணும். तुम अनेक लोगों को प्रयोजित होना है। ஆண்டவர் அந்த சேஃப்ல அந்த சித்தத்துல அந்த காரியத்துல தேவன் மைண்ட்ல வச்சு உங்களை ஆண்டவர் ரட்சித்தார், உங்களை அபிஷேகித்தார், உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை வணங்கினார். और उसी मकसद को अपने दिमाग में रखकर परमेश्वर ने आपको सृष्टि किया, आपको बनाया, आपको आशीष किया। அவருடைய கரம் நம்மை உருவாக்குற கரம். उनका हाथ जो है हमें बनाने वाला हाथ அவர் है। உருவாக்கலாம், தூக்கி எறியலாம். वो हमें बना भी सकते हैं, वो टुकरा भी सकते हैं, ஆனால் தேவன் அப்படி தூக்கி எறியல. लेकिन परमेश्वर ने हमें नहीं அப்படி टुकराया। தூக்கி எறிந்திருப்பார் என்று சொன்னால் இந்த காலையில நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உட்கார்ந்திருக்க முடியாது. अगर हमें टुकराया होगा तो आप परमेश्वर के संतान, आप और मैं इस समय में ऐसे नहीं बैठ सकते। நம்மேல் இரக்கமுள்ள தேவன். परमेश्वर ने हमारे ऊपर दयालु रखा है, பிரயோஜனமாய் மாறணும், हमें प्रयोजित होना है, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் हम இருக்கணும், अनेक लोगों को आशीर्वादित बनकर உங்களுடைய रहना है, குடும்பம் ஆசீர்வாதமாய் காணப்படணும். आपका परिवार आशीर्वादित दिखाई देना है। அதுதான் தேவனுடைய நோக்கம். वही परमेश्वर का मकसद है। சிம்சோனை ஆண்டவராய் கர்த்தர் சிறு பிராயத்திலே தெரிந்து கொண்டு அந்த சிம்சோனை தேவன் ஆசீர்வதித்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र कहता है कि परमेश्वर ने सिमसोन को छोटे उम्र से ही उसे चलाकर उसे आशीर्वाद किया, उसे चुनकर उसे இஸ்ரவேல் आशीर्वाद किया। ஜனத்திற்கு ஒரு நல்ல நியாயாதிபதியாக தேவன் அவனை உருவாக்கி விசேஷித்த
ஆவியின் வல்லமையை அவனுக்கு தேவன் கொடுத்திருந்தார். और इजराइल लोगों के लिए वो एक अच्छा न्यायी बनकर परमेश्वर ने उसे अच्छा सामर्थ्य दिया था. ஆனால் அந்த பலனை அவன் இழந்து போனான். लेकिन उस बल को उसने खो बैठा. அவனுடைய பாவத்தின் நிமித்தமாய் பலனை இழந்து போனான். उसके पाप की वजह से उसने अपना बल, उसने ताकत को खो दिया. அவனை புறக்கணிக்கவில்லை. परमेश्वर ने उसने इसके लिए ठुकराया नहीं उसे. திரும்ப ஆண்டவராகிய கர்த்தரை அவன் தேடினான். दोबारा वो परमेश्वर को ढूंढने लगा. 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 28ஆம் வசனத்திலே அவன் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்தான். அவன் ஜெபத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கேட்டார். और न्यायों का पुस्तक 16 अध्याय 28 वचन में परमेश्वर की ओर देखकर उसने प्रार्थना किया और परमेश्वर ने उसकी प्रार्थना को सुन लिया. ஓ எனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், और ऐसा नहीं कहा कि நான் मेरे, கொடுத்த பலனை இழந்து போனவன், और ऐसा नहीं क्या कहा कि मेरा कोई भी उपयोग का नहीं है, मेरा सामर्थ्य को उसने खो दिया. परमेश्वर ने उसे ठुकराया नहीं. ஓ அவனை விசுவாசியின் பட்டியலிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்தை எழுதும் பொழுது அவனை சேர்க்கிறார். और अपने विश्वासियों के नाम वो पुस्तक में प्रेरित पौलुस जब लिखते हैं अपने पुस्तक को, उसको मिलाते भी हैं. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்தால் அந்த விசுவாசிகளின் பட்டியலிலே சிம்சோனையும் அவர் இணைக்கிறார். और इब्रानियों का पुस्तक 11 अध्याय 32 में हम पढ़ेंगे तो उस विश्वासियों के उस घड़ी में परमेश्वर उसके भी नाम को प्रेरित पौलुस लिखते हैं. கரம் நம்மை உருவாக்குறார். उसका परमेश्वर का हाथ जो है वो हमें बनाता है. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், लूका सुसमाचार का पुस्तक 15वां अध्याय 12 இருந்து 24 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் ஒரு தகப்பனுடைய இளைய மகனை குறித்து நாம் இங்கே வாசிக்கலாம். 12 से लेकर 24वां वचन तक अगर आप पढ़ेंगे तो आपको यहाँ पर पता चलेगा कि पिता के छोटे बेटे के बारे में हम यहाँ पर தகப்பனோடு கூட இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. वो बेटा जो है अपने पिता के साथ नहीं रहना எனக்குரிய चाहता. பங்கை எனக்கு தாங்க, நான் எங்கேயாலும் போய் நான் பிழைத்துக் கொள்வேன். और वो कहता था कि मेरा भाग मुझे दे दो, मैं किधर भी जाके ले लूंगा. தகப்பனோ அவனுக்குரிய பங்கை கொடுத்தார். और वो पिता भी उसके संपत्ति के बाट उसे दे देते हैं. அவன் நல்ல விதமாய் அவன் செலவழிக்கவில்லை. वो अच्छे से उसे खर्चा नहीं किया. ஓ அவிதமாய் மோசமான ஜனங்களோடு இணைந்து அவன் தன் வாழ்க்கையில அவன் கெட்டு அழிய தன் ஆசை எல்லாம் வச்சு அவன் இழந்தான். और बहुत ही बुरे लोगों के साथ उसका साथ था, इसीलिए उसने सब कुछ अपना धन संपत्ति सब खो बैठा था. பன்றி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. और जो डुक्कर खाने वाला उस खाने भी उसका वो भोजन भी नहीं தகப்பனை मिला. அவன் நினைத்தான். और उसने अपने पिता को तभी उसने याद किया, என் தகப்பனுக்கு நான் போவேன், मैं अपने पिता के पास जाऊंगा. நான் உன்னுடைய மகன் என்று நான் சொல்வதற்கு தகுதி இல்லை. मैं आपका बेटा हूं करके बोलने के लिए कोई भी ऐसा உம்முடைய வேலைக்காரனாக என்னை வைத்துக் கொள். मेरा योग्य नहीं है, लेकिन एटलीस्ट मुझे आप नौकर तो भी बना के रखो. அப்படி என்ற எண்ணத்தோடு கூட தான் தகப்பனத்துக்கு வந்தார். ऐसा ही एक मकसद के साथ वो अपने पिता के पास ஆனால் दोबारा அவனுடைய लौटा है. தகப்பன் இரவும் பகலுமாய் அவன் எப்பொழுது வருவான் என்று அவன் எதிர்பார்த்து காத்திருந்தான். लेकिन उसका पिता जो है दिन और रात अपना छुटका पुत्र कभी आएगा करके वो बहुत ही याद से इंतजार में था. தூரத்திலே வருவதை அவன் கண்ட உடனே वो जैसे ही दूर से आते ही देखा, ஓடி சென்றான். वो दौड़ के उसके पास भागते மகனை हैं. கட்டி பிடித்து முத்தமிட்டு அவனை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தான். और अपने बेटे को गले लगाकर उसे चुम्मा देकर उसे अपने घर पे लेकर आया. அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்தான். और उसे अच्छे से अच्छा वस्त्र दिया गया. அதிகாரம் என்கிற மோதிரத்தை அவனுக்கு கொடுத்தான். और अधिकार का एक उसे अंगूठी भी पहनाया ஓ गया. பிள்ளை என்கிற உரிமையை அவனுக்கு கொடுத்தான். और पुत्र करके उसे अपना लिया गया. இது எதை காண்பிக்கிறது? ये सब कुछ क्या दिखाता है? நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர். यही दिखाता है कि हमारा परमेश्वर जो है दयालु है. அந்த இளைய குமாரனை தகப்பன் திரும்ப ஒரு நல்ல பாத்திரமாக அவனை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அவனை அங்கீகரித்தது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் நம்மை அங்கீகரிக்க அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார்.
और जैसे उस छुटके पुत्र को उस पिता ने स्वीकार करके उसे एक अच्छा बर्तन बनाने का कोशिश किया, उसी तरह परमेश्वर चाहते हैं कि हमें भी एक अच्छा बासन बनाए। ஏனென்றால் அவர் உருவாக்குற அவருடைய கரம் உருவாக்கும் கரம். क्योंकि उनका हाथ जो है बनाने वाला हाथ है। மோவாப் தேசத்தின் ஸ்திரியாகிய ரூத்தை பெத்லெஹேமுக்கு கொண்டு வந்து அவளை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்மணியாய் இயேசுடைய வம்சத்தில் வரக்கூடியவளாய் கர்த்தர் அவளை உருவாக்கினார். और मोआब देश से आने वाली जो रूत को उसे एक आशीर्वादित व्यक्ति बनाकर उसे यीशु के वंश में आने वाली एक स्त्री उसमें அவள் அப்படி நினைத்திருக்கவே முடியாது. उसने सोचा भी नहीं रहेगा, பரிசுத்த வேதாகமத்திலே என் பெயர் வரும் என்று அவன் நினைத்திருக்க முடியாது. उसने सोचा भी नहीं होगा कि पवित्र शास्त्र में उसका नाम लिखा जाएगा। தாவீதுக்கு அவிதமாய் பாட்டியாக மாறுவேன் என்று அவள் நினைத்திருக்க முடியாது. उसने ये भी नहीं सोचा होगा कि दाऊद का वो एक नानी बनके என்னுடைய வயிற்றில் பிறக்கிறவர்கள் ராஜாக்களாய் இருப்பார்கள், ராஜகுமாரத்திகளாய் இருப்பார்கள் அவள் நினைச்சிருக்கவே முடியாது. उसने ये भी नहीं सोचा होगा कि मेरे कोख से जो जन्म लेते वो राजा और महाराजा महारानियां रहेंगे। ஏனென்றால் தேவனுடைய கரம் நம்மை உருவாக்குற கரம். क्योंकि परमेश्वर का हाथ जो है हमें बनाने वाला हाथ, நம்மை அந்த சேஃப்ல தேவன் அவிதமாய் வணங்குகிறார். जिस तरह चाहिए उसी तरह वो सृष्टि करते நீ हैं। பெத்லெஹேமிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் இருக்கணும். और तो बेतलेहम में आशीर्वादित बेटी बन உன் எதிர்காலத்திலே ராஜாக்களும் ராஜகுமாரத்திகளும் உண்டாக வேண்டும். और तेरे भविष्य में राजाओं और राजकुमारियां के पुत्र जन्म होना है। தேவன் அந்த சேஃப்ல நம்மை வணங்குகிறார். परमेश्वर उसी उनके ही हाथों के கர்த்தருடைய கரம் நம்மை உருவாக்குகிறது. परमेश्वर का हाथ हमें बनाता है। நகோமி என்ன சொன்னான்? नहोमी ने क्या कहा? என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க. मुझे नहोमी मत बुलाइए। ஏன் கர்த்தர் எனக்கு வெறுமையை சிறுமையை உருவாக்கி விட்டார். क्योंकि परमेश्वर ने मुझे खाली बना दिया और छोटा बना दिया है। கணவனை இழந்து என் பிள்ளைகளை நான் இழந்துட்டேன். मैंने जीवन में मेरे बेटे को बच्चों को खोया, मेरे पति को खोया। என் வாழ்க்கையில என்ன இன்பம் என்ன சந்தோஷம் வரப்போகுது? अब मेरे जीवन में क्या खुशी और क्या अच्छाई आने वाला है। வாழ்க்கையில சலித்து போனவளாக नहोमी जो थी वो अपने जीवन में उसने बहुत ठुकरा खा लिया था। வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்த கஷ்டங்களை நிமித்தமாய் சலித்து போயிருக்கலாம். और इस वचनों को सुनने वाले आपके जीवन में भी इन बातों के जैसा आपका जीवन भी निराश हो गया रहेगा। வாழ்க்கையில நீ என்ன இருக்கிறது? अब मेरे जीवन में क्या रह गया है? சந்தோஷத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. अब मेरे जीवन में खुशी के लिए कोई भी जगह नहीं है। நல்லது நடக்கும் தெரிவதற்கு வழியே இல்ல. मेरे जीवन में अच्छाई होगा करके जानने का कोई भी मकसद नहीं है। கர்த்தர் அவர் நகோமியை தன் கையில் எடுத்தார். परमेश्वर ने नहोमी को अपने हाथों में लिया அவருடைய கரம் அவளை உருவாக்கும்படியாய் கரத்திலே கர்த்தர் எடுக்க ஆரம்பித்தார். और उसके हाथों के अनुसार उसे बनाने के लिए परमेश्वर ने उसे अपने हाथों में நீ लिया। துக்கமாய் இருக்க மாட்டாய். अब तू दुखित नहीं रहेगी। दुख मारूं, तेरे दुख बदलेगा। உன் கசப்பு மாறும். तेरा जो कड़वाहट உன் வாயிலிருந்து बदलेगा। வருகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் இனி வராது. अब तेरे मुंह से निकलने वाले ऐसे सारे बातें अब नहीं निकलेंगे। தேவன் அவளை கரத்தில் எடுத்தார். परमेश्वर ने उसे हाथों में लिया பெத்லெஹேமிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் மாற்றினார். और बेतलेहम में उसे एक आशीष भरे एक पुत्री उसे स्त्री बनाया। ரூத் பெற்ற அந்த மகனை தன்னுடைய மடியிலே எடுத்து வளர்க்கிற தாயாக மாறினார். और रूत ने जो जन्म दिया उस पुत्र को अपने गोद पे लेके उसको पाल पोषण करने वाली एक माँ बनाया। அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்தாங்க அவரிடத்துல. उसके गांव के सारे लड़कियां स्त्रियां आने लगे उसके ரூத்தின் पास। புஸ்தகம் 4 அதிகாரம் रूत के पुस्तक 4 अध्याय में हम 14 पढ़ते हैं। 15 வசனத்திலே 4 अध्याय 14-15 में हम पढ़ते உனக்கு हैं। தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். और वहाँ पर कहा गया कि तुझे दया दिखाने वाले परमेश्वर को स्तुति हो। உனக்கு தயவு செய்தார். परमेश्वर ने तुझ पर दया दिखाया। எனக்கு என் கசப்பு மாறாது, मेरा कड़वाहट नहीं துக்கம் बदलेगा, மாறாதுன்னு நினைச்சவ मेरे दुख नहीं बदलेगा करके उसने सोचा था। மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய தயை அவள் பெற்றவளாக மாறினார்.
दूसरे लोग कहने जैसा उसका परमेश्वर का दया उसने அவளை पा लिया பார்க்கும்போது ஆண்டவரை துதித்தார்கள். था। उसे देखते वक्त परमेश्वर का उन सभी ने स्तुति வரும்போது किया। எத்தனை கசப்போடு வந்தார். आते समय उसने कितने எங்களை कड़वाहट लेकर आया பார்ப்பதற்கு அவளுக்கு மனமிலே வெட்கி தலை குனிந்தார். और हमें देखने के लिए वो उसने बहुत लज्जित उससे लज्जित हो गया கர்த்தர் था। அவளுக்கு எவ்வளவு தயவு செய்திருக்கிறார். लेकिन आज उसके परमेश्वर ने कितना दया இந்த दिखाया வார்த்தைகளை है। கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் தயவு செய்வார். इन बातों को सुनने वाले आपके जीवन में भी உங்களுடைய परमेश्वर दया துக்கங்கள் மாறும், दिखाएंगे। உங்களுடைய கசப்பு மாறும், உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறும். आपका दुख बदलेगा, आपका कड़वाहट बदलेगा, आपका सारा कमजोरी बदलेगा। ஏனென்றால் ஆண்டவருடைய கரம் நம்மை உருவாக்குற கரம். क्योंकि परमेश्वर का हाथ जो है हमें बनाने वाला हाथ அவருடைய है। கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. उनके हाथों में आप अर्पण कीजिए। என் சித்தம் அல்ல, मेरा इच्छा नहीं, என் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். मेरे बच्चों को आपके हाथों में अर्पण करता என்னுடைய हूँ। சித்தம் அல்ல, मेरा अच्छा என் नहीं, பிள்ளைகளை நீர் உருவாக்கும். और मेरे बच्चों को आप என் बनाइएगा। பிள்ளைகளிடத்தில் நீர் பயன்படுத்தும். मेरे बच्चों को आप என் उपयोग பிள்ளைகளுக்கு करिएगा। வேண்டிய கிருபைகளை தாங்க. मेरे बच्चों को जो कृपा चाहिए वो दीजिएगा। அவருடைய கரத்திலே நீங்கள் ஒப்புக்கொடுப்பீர்கள் என்றால் जब आप उनके हाथों में अर्पण करोगे तो தேவன் பயனுள்ளதான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றும். परमेश्वर उन्हें उपयोगित बर्तन बनाएंगे। ஏனென்றால் அவருடைய கரம் நம்மை உருவாக்குற கரம். क्योंकि परमेश्वर का हाथ हमें बनाने वाला हाथ है। இரண்டாவதாக दूसरी बात, அவருடைய கரம் எந்த கடின இருதயத்தையும் நொறுக்கி போடும், அதை தமக்கு நேராக அது திருப்பும். और परमेश्वर का हाथ जो है कोई भी कठिन हृदय को टूट कर वो अपने आप अपने आगे लेकर आएगा। அதாவது ஆண்டவராகிய கர்த்தரால் கூடாதது ஒண்ணுமே இல்லை. அவருடைய கரம் எதையும் சாதிக்கும். इसका मतलब परमेश्वर यहोवा से नामुमकिन कुछ भी नहीं है। उनका हाथ कुछ भी कर सकता है। நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் नीति वचन का पुस्तक 21वां अध्याय 1ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். पहला वचन ले लीजिए। ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமக்கு சித்தமானபடி அவர் திருப்புகிறார். राजा का मन नालियों के जल की नाई यहोवा के हाथ में रहता है, जिधर वो चाहता है उधर उसको फेर देता है। கர்த்தருடைய கரம் எந்த மனுஷனுடைய இருதயத்தையும் திருப்புவதற்கு அதிகாரம் உள்ளது. परमेश्वर का हाथ जो है कोई भी व्यक्ति के हृदय को मन को बदलने का उनको अधिकार है। இங்கே நான் வாசித்த இந்த வசனங்களை கவனியுங்கள். ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிற நீர்க்கால்களை போல இருக்கிறது. और यहाँ पर मैं जो वचन पढ़ता हूँ, राजा का मन नालियों के जल की नाई यहोवा के हाथ में रहता है, அவர் தம்முடைய சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். और जिधर वो चाहता है उधर उसको फेर देता இதை है। செய்யணும் ये करना- நினைச்சாருன்னா அவருடைய கரம் அதை செய்ய வைக்கும். अगर ये करना है, वो चाहते हैं तो उनका हाथ जो है वो कराएगा उन्हें। தேவனுடைய கரம் நம்மை கடினங்களை மாற்றுகிறது. परमेश्वर का हाथ जो है वो कठिनता को मन को कठोर मन को वो पिघल देता है। ராஜாவின் நாட்களிலே, எசேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே அசிரியா ராஜாவாகிய சனகரிப் யுத்தம் செய்வதற்காக 180,000 வீரர்களை அவன் கொண்டு வந்தான். और एजेकियल राजाओं के दिन में जो सनगरीब असीरिया राजा जो है अपने सेनाओं को 1 लाख के ऊपर अपने सेनाओं को उनके साथ युद्ध करने के लिए लेकर आया। அவனுடைய சேனாதிபதி ஆகிய ஊழியக்காரனாகிய ரப்சாக்கு கடினமான வார்த்தைகள் எல்லாம் எசேக்கியா ராஜா காது கேட்க அவன் பேசினான். और जो उनके सेनापति है वो एजेकिया राजा को बहुत सारे कठिन बातों से उन्हें बहुत दुख पहुंचाया। அந்த நேரம் ஒரு துக்கமான நேரம் எசேக்கியா ராஜா. एजेकिया राजा को उस समय पर वो बहुत ही दुखित समय था। அவருடைய ஜனங்கள் தேவ சமூகத்தில் அழுதார்கள். அவனும் ஆலயத்தில் போய் கண்ணீர் விட்டு கதறி அழுதான். उनके प्रजा जो है परमेश्वर के सम्मुख में रोने लगे, और वो भी परमेश्वर के कलीसिया में जाकर वो रोने அவர்களோடு लगा। கூட எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, வீரர்கள் இல்லை. उनके साथ युद्ध करने के लिए हमारे पास कोई भी सेना नहीं है, फौज ஆண்டவரே, नहीं है। எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. परमेश्वर आप हमारी सहायता कीजिए, எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க. हमारे लिए एक अद्भुत कार्य कीजिए। இந்த எசேக்கியா ராஜாவை போல உங்களுடைய இருதயமும் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கலாம்.
एजेकिया राजा के जैसा आपका मन भी किसी चीजों के लिए, किसी कार्यों के लिए ऐसा डरता रहेगा या फिर बहुत ही घबराहट रहेगा। ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வார்த்தையை சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு போய் சொல்லு அப்படின்னா परमेश्वर ने एशिया भविष्यद्वक्ता के द्वारा एजेकिया राजा को जाकर कुछ बातें कहना करके कहा। 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6, 7, 36, 37ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தாலே நீங்கள் அறியலாம்। और दूसरा राजा 6 अध्याय को जब आप पढ़ेंगे तो आप समझ पाओगे அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது। उसमें क्या कहा गया है। இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்புவேன், அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்றார்। और उसके संदेश को सुनकर मैं उसको युद्ध करने के लिए, उसे नीचे दिखाने के लिए मैं उसके लिए एक सेनाओं को मैं तैयार करूंगा। இங்கே இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள்। 19ஆம் அதிகாரம் यहाँ पर ले लीजिए दूसरा राजा 19वां अध्याय 6, 7 வசனம்। 6 अध्याय 7वां அப்பொழுது वचन। ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவின் ஊழியக்காரன் என்னை தூசித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதே, இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று ஆண்டவராய் கர்த்தர் பேசினார்। और 19:6-7 में ऐसा लिखा है कि परमेश्वर वहाँ पर कहते हैं कि मैं असुर के राजा के जनों ने मेरे निंदा किया, उनके कारण मत डरना और उनको मैं उसके देश में तलवार से मरवा डालूंगा करके परमेश्वर ने என்ன பேசினாலும் அதை பத்தி நினைக்காத। तू वो चाहे वो कुछ भी बोले, तू उसके बारे में मत सोच। நான் அவனுக்குள்ளான ஒரு ஆவியை நான் இப்பொழுது அனுப்ப போகிறேன்। मैं उसके अंदर एक आत्मा को भेजूंगा। அவன் ஒரு அந்நிய மனுஷன், वो एक अन्य व्यक्ति है। ஆனால் ஆண்டவராய் கர்த்தருக்கு யாரையும் தொடுவதற்கு, யாரையும் சந்திப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது। लेकिन परमेश्वर को किसी से भी मिलने के लिए, किसी को भी छूने के लिए उनके पास अधिकार है। அரண்மனைக்குள்ளேயும் போவதற்கு ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது। और किसी भी महल में जाने के लिए परमेश्वर के पास सामर्थ्य இங்க है। ஆண்டவர் சொன்னார், अब यहाँ परमेश्वर कहते ஒரு हैं செய்தியை நான் உருவாக்குவேன், और एक संदेश को मैं बनाऊंगा। அவன் அந்த செய்தியை கேட்டு தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் கட்டளையிடுவேன்। और वो संदेश सुनकर उसे उस देश में दोबारा जाने के लिए मैं उसके ऊपर அங்க போனவன் दूंगा இனி எழுந்திருக்கவே மாட்டான், அவன் செத்தே போவான்। और उसको उसी के देश में जाएगा, तब वो वहीं पर रहेगा, वो वापस नहीं आएगा, वापस नहीं தேவன் लौटेगा। எத்தனை நல்லவன்। मेरे प्रिय लोगों, परमेश्वर कितना भला है எவ்வளவு ஆக்ரோஷமாய் பேசிக்கொண்டு வந்தான்। और कितना बहुत ही क्रोधित रूप से वो बात कर रहा है। எனக்கு மிஞ்சினவங்க யாருமே கிடையாது वो कहता है कि मेरे से बड़ा कोई भी नहीं है என்று சொல்லி இஸ்ரவேல் ராஜாவாகிய எசேக்கியாவை அவ்வளவு கேவலமாய் பேசினார்। ऐसे कहकर इजराइल राजा एजेकिया को इतना ही बहुत ही दुखित किया उसने। நாம் வாசித்த நீதிமொழிகள் 21:1 அவருடைய கரம் அவிதமாய் ஸ்தோத்திர எந்த மனுஷனுடைய இருதயத்தையும் அது திருப்பும்। और हमने पढ़ा नीति वचन 21:1 में उनका हाथ जो है कोई भी व्यक्ति को वो फेर देता है। ஒரு வயல்ல தண்ணீர் ஒருவருக்கு பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி சாதாரணமாய் திருப்பி தன் வயலுக்கு அவிதமாய் நீர் பாய்ச்சுவார்களோ அதே போல ஆண்டவர் சொல்றார், அவனுடைய இருதயம் என் கையில் இருக்கிறது। और किसी भी खेती में से जो नाली में पानी बहता है, उस पानी को किसी भी तरह उन्हें वो कौन सी भी दिशा में लेकर जा सकता है। इसीलिए वो कहते हैं कि मेरा हाथ उसके ऊपर है। என் சித்தத்தின்படி நான் திருப்ப எனக்கு அதிகாரம் இருக்கிறது। और उनके ही इच्छा के अनुसार मुझे बदलने के लिए मुझे अधिकार दिया இந்த गया है। நிலைமை எசேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே இந்த அற்புதமான காரியத்தை அவன் கேட்க பண்ணினதுடைய காரணம், அவனும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே போய் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்।
और ऐसे परिस्थितियों में परमेश्वर ने उसके प्रार्थना को सुन लिया, क्योंकि वो और उसके लोग परमेश्वर की ओर देखकर उन्होंने प्रार्थना किया। நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். जब आप भी आपकी परेशानियों को समर्पण करके प्रार्थना நீங்கள் வேலை करेंगे, பார்க்கிற இடத்திலே மேல் அதிகாரிகளுடைய இருதயம் கடினமாக இருக்கலாம். आप काम करने वाले आपके ऑफिस में आपके जो अधिकारियों का हाथ என்ன आपको बड़ा रहेगा। சொன்னாலும் அவர்களுக்கு விளங்க முடியலையே, चाहे कुछ भी बोलो वो नहीं समझ पाते हैं, செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்க. तो कुछ भी मत करना, लेकिन परमेश्वर के सम्मुख में प्रार्थना करना। நேற்று இருந்த அவனுடைய நிலைமை அடுத்த நாளிலே கம்ப்ளீட்டாக தேவன் மாற்றுவார். कल का जो परिस्थिति था आज उस दिन में वो पूरी तरह से बदल दिया जाएगा। கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है। தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? என் சமூகத்திலே என் பிள்ளைகள் அவருடைய பிரச்சனைகளை சொல்லணும்னு நினைக்கிறார். परमेश्वर क्या चाहते हैं कि मेरे सम्मुख में मेरे बच्चे आके मैं उनका परेशानियों के कहा जाए। அகாசேருடைய இருதயம் ஆமானுக்கு சாதகமாகத்தான் இருந்தது. अगासेर का जो हृदय मन था वो आमान के साथ ही था। அமான் சொன்னது எதுவா இருந்தாலும் அதை யோசிக்க மாட்டான். அகாசு ராஜா உடனே அதற்கு சரின்றுவான். और चाहे आमान कुछ भी बोले तो वो कुछ नहीं सोचता था। अगासेर राजा जो है तुरंत वो हाँ कर देता था। இப்பொழுது அந்த ராஜாவுடைய இருதயம் எஸ்தர் ராஜாத்திக்கு நேராக வர வேண்டும் என்றால் எஸ்தர் ராஜாத்தி 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணார். अगर उस राजा का हृदय मन जो है एस्तर रानी के पास और आना है तो वो एस्तर रानी 3 दिन तक बिना खाए बिना उपवास करना है। இப்பொழுது ஆமானுக்கு சாதகமாக இருந்த அகாசேருடைய இருதயம் இப்போ எஸ்தருக்கு சாதகமாக தேவன் மாற்றினார். अब आमान के साथ जो अगासेर का मन लगा रहता था, अब एस्तर रानी की ओर उसका दिशा बदल गया। ஆமான் அவருடைய குடும்பத்தார் சத்துருக்கள் எல்லாரும் அழிந்து போனார். आमान और उसके परिवार वाले और उसके सारे दुश्मन मर चुके थे। இயேசுவால் கூடாதது ஒண்ணுமே கிடையாது. परमेश्वर यहोवा से नामुमकिन कुछ भी नहीं है। தேவனுடைய கரம் இன்றைக்கு குறுகி போகவில்லை. परमेश्वर का हाथ कभी भी छोटा नहीं होता। என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க? आप कौन सी समस्याओं में हैं? எஸ்தருக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தவர். एस्तर रानी को कितना बड़ा एक अद्भुत कार्य எசேக்கியா ராஜாவுக்கு எத்தனை பெரிய அற்புதங்களை செய்தவர். एजेकिया राजा को कितना बड़ा अद्भुत कार्य परमेश्वर ने किया। क्यों आपको अद्भुत कार्य नहीं कर सकते हैं? ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசிகள் परमेश्वर के सम्मुख में प्रार्थना कीजिए, विश्वास कीजिए। ஏனென்றால் தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. क्योंकि परमेश्वर का हाथ छोटा नहीं हुआ है। அவருடைய கரத்தால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. उनके हाथों के कारण नामुमकिन कुछ भी नहीं है। எந்த கடின மனுஷனுடைய இருதயத்தையும் அவருடைய கரம் ஒரு நிமிஷத்திலே மாற்றும். कितना भी कठिन कठोर मन को परमेश्वर एक क्षण में बदल सकते हैं। ஒரு கிராமத்திலே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சகோதரி இருந்தார். एक गांव में एक विश्वास भरी एक बहन थी। அவளுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தார். उसकी एक बेटी भी थी। அந்த குழந்தை அந்த பெண் அந்த சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே அவளுடைய அந்த சகோதரியுடைய தாயினுடைய கணவன் மரிந்து போனார். और जब वो उसकी बेटी जो छोटी उम्र में ही थी तभी उनके पति का मृत्यु हो चुका था। उस मां का தகப்பனுடைய முகத்தை அந்த சிறுமி பார்த்தது கிடையாது. उस छोटी बच्ची ने उनके पिता का मुख चेहरा नहीं देखा। ஆனால் அந்த சகோதரி அந்த பிள்ளையை பக்தியிலும் விசுவாசத்திலும் அவளை வளர்த்து கொண்டு வந்தார். लेकिन उस मां ने उस बेटी का ख्याल बहुत अच्छे से रखा और भक्त में और विश्वास में उसे बढ़ाया। பக்கத்தில் இருக்கிற ஒரு அடுத்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல அவள் படித்துக் கொண்டிருந்தார். और बाजू के एक गांव में उसके वहां के एक स्कूल में वो पढ़ रही ஒரு थी। நாள் அவள் ஸ்கூல் போய்விட்டு அவள் வரும் பொழுது 4 அவிதமாய் கொள்ளைக்காரர்கள் அவளை கடத்தி கொண்டு காட்டுக்குள்ளாய் கொண்டு போய்விட்டார்கள். और एक दिन जब वो स्कूल से वापस लौट रही थी तो 4 जो डाकुए थे उसे पकड़कर उसे एक जंगल की ओर लेकर जा रहे அவள் थे। கொண்டு போய் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனுடைய கையில கொடுத்து விட்டார்கள். और उस डाकुओं ने क्या किया, उस बड़े डाकू के पास उसे दिया गया। மகள் வருவாள் என்று தாய் கவனித்துக் கொண்டே இருந்தால் வராதபடினாலே அவள் ஸ்கூலுக்கு போய் தேடினாள். கூட படிக்கிற பிள்ளைகளிடத்திலே கேட்டால் ஒரு விவரமும் தெரியவில்லை.
उसकी माँ बहुत इंतजार में थी कि बेटी आएगी, लेकिन जब नहीं आई तो वो जाके सब लोगों को, उसके दोस्तों को, सबको पूछने लगी, लेकिन उसका कहीं पता नहीं चला। ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுதார். परमेश्वर के सम्मुख में उसने आंसू बहाकर रोया। ஆண்டவரே, என் கணவர் எப்பயோ போயிட்டான். परमेश्वर, मेरे पति कभी गुजर गए थे। இந்த பிள்ளையை பார்த்து இவளுக்காக வாழணும் என்கிற ஒரு நம்பிக்கையை பிடிப்பையும் கொடுத்தீங்க. और लेकिन और ये बेटी को देखकर उसके लिए मुझे जीना है करके आपने विश्वास मेरे अंदर दिया। இருக்கறாளா இல்லையான்னு தெரியல. अब लेकिन अब मेरी बेटी कहाँ गई है, अभी है कि नहीं वो भी नहीं मुझे पता। ஒரு அற்புதங்களை செய். परमेश्वर एक अद्भुत कार्य कीजिए। அவள் கண்ணீர் விட்டு ராஜா தேவனிடத்தில் அவள் ஜெபம் பண்ணிட்டு वो आंसू बहाकर परमेश्वर के पास वो प्रार्थना करती है। இந்த பிடித்து கொண்டு போனதான அந்த சிறுமியை அந்த தலைவன் சொன்னான், நீ சிறு பொண்ணாய் இருக்கிறாய், நாளை தினத்திலே எங்களுடைய தெய்வத்திற்கு நாங்கள் பூஜை பண்ண போறோம், உன்னை நரபலியாக நாங்கள் கொடுக்க போறோம். तब उस डाकू का मुख्य कहता है कि तू छोटी लड़की है, इसलिए कल हम हमारे देवता को पूजित करेंगे और तुझे हम बलि चढ़ाएंगे। ஆகையால் உன்னுடைய ஆசை என்ன, அதை கேட்டேனா உனக்கு நான் செய்கிறேன். इसके लिए तेरा इच्छा क्या है, तेरी आखिरी इच्छा, तू जो भी चाहते हैं वो हम करेंगे। அவள் கொஞ்ச நேரம் யோசித்து அந்த தலைவனிடத்துல போய் கண்ணீரோடு கூட அவள் சொன்னாள். तब थोड़े समय पर सोचकर उसने आंसू बहाकर अपने उस मुख्य डाकू के पास जाकर बोलती है, என்னுடைய தகப்பனுடைய முகத்தை நான் பார்த்ததில்லை, मेरे पिता का चेहरा मैंने नहीं देखा, இந்த பூமியில யாரையும் நான் தகப்பன் என்று சொல்லி அப்பா என்று சொல்லி அழைத்ததில்லை, इस पृथ्वी में मैंने किसी को भी पिता करके नहीं पुकारा। ஐயா, உங்களை பார்த்த உடனே எங்க அப்பா போல நான் நினைக்கிறேன், और मैं आपको देखते ही मेरे पिता के समान मैं आपको देखती हूँ। அப்பா என்று சொல்லி அழைக்கிறதுக்கு எனக்கு உரிமை கொடுக்கணும். आपको माँ पिता करके बुलाने के लिए मुझे एक मौका दीजिए। இவள் ஒரு அசட்டுத்தனமா சிரிச்சுட்டு, இதுதானே சரி கூப்பிட்டுக்கோ, நான் அந்த சேர்ல உட்காந்துக்கிறேன், சேர்ல உட்கார்ந்தான், நீ எவ்வளவு அப்பான்னு சொல்லி கூப்பிடுன்னு நினைக்கிறேன் அவ்வளவு கூப்பிடலாம் அப்படின்னு. और ये भी बहुत ही हंसते बोलते हैं कि तुझे इतनी सी छोटी सी बात है तो मैं कुर्सी पर बैठ जाता हूँ, तू जितना बुलाना है उतना मुझे बुलाना। அப்பா என்று சொல்லி அவள் கூப்பிட்டாள். और उसने पिता करके पुकारने लगा। அப்பா அப்பா என்று சொல்லி திரும்ப அவள் அவிதமாய் ஸ்தோத்திரம் கூப்பிட ஆரம்பித்தாள். पिता पिता करके दोबारा वो बोलती गई, उसे उन्हें बुलाती गई। கண்ணீரோடு கூட உரிமையோடு கூட அவள் அழுது அவிதமாய் தகப்பனே என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டிருந்தாள். और आंसू बहाकर बहुत ही प्यार के रूप से वो पिता पिता करके उसे पुकारने लगी। அவளுடைய மனம் எல்லாம் உடைந்து போய் கொண்டிருந்தது. तब उनका मन जो है वो पिघल रहा था। யாரோ பெற்ற பிள்ளையே என்னை பார்த்துட்டு அப்பா என்று எவ்வளவு உரிமையா அவள் கூப்பிடுறாள். कोई किसी और की लड़की जो है मुझे देखकर पिता करके पुकारती है। என் சொந்த மகளா இருந்தானா அவளை நான் நரபலி கொடுப்பேனா? अगर मेरी खुद की बेटी होती तो क्या मैं उसकी मैं बलि चढ़ाता था? என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறாங்க. उसने मुझे देखकर पिता करके நான் ஒரு पुकारा है। கொலைகாரன், मैं तो एक डाकू हूँ, நான் ஒரு துன்மார்க்கன், குடிகாரன், मैं तो एक अपराधी हूँ, मैं तो एक शराबी हूँ। எவ்வளவு உரிமையோடு கூட அவள் கூப்பிடுறாய். மனமே எனக்கு அவிதமா என்ன செய்யணும்னே தெரியல. वो कितने प्यार से मुझे बुला रही है, मेरा मन पता नहीं क्या हो रहा है, पिघल रहा है। அவளை அந்த மகளை பார்த்துட்டு அவனை கட்டிப்பிடித்து அவன் அழுதான். तब उस बेटी को देखकर उसे गले लगाकर वो रोने लगता है। நீ யார் பெத்த பிள்ளை எனக்கு தெரியாது, तू किसकी बेटी है मैं नहीं जानता, நான் உன்னை நரபலி கொடுக்கணும்னா தூக்கிட்டு வர சொன்னேன், मैं तुझे बलि चढ़ाने के लिए लेकर आया ஆனா था, என் இருதயத்தை நீ மாத்திட்ட. लेकिन तूने मेरा मन को पिघला दिया। அதனால உன் அட்ரஸ் சொல்லு, तू मेरा मन को फिरा दी, इसलिए तुम तेरा पता बताना, நான் கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொண்டு விட்டுறேன். मैं तेरे माँ के पास तुझे छोड़ देता हूँ। அதே போல அட்ரஸ் கொடுத்தா. और उसी तरह उसने अपना पता बताया தாயிடத்துல கொண்டு போய் சேஃபாக போகணும். और उस माँ के पास उसने जाके उन्हें पहुँचा दिया। என்ன கருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, கடினமான ஒரு கொள்ளைக்காரன் एक कठिन सा, एक कठोर सा एक அவருடைய डाकू இருதயத்தை था। ஆண்டவராய் கர்த்தர் மாற்றினார். उसके हृदय को, उसके मन को परमेश्वर ने बदल दिया। எவ்வளவு நல்ல தேவன்.
कितने अच्छे परमेश्वर हैं। நம்முடைய தேவனாய் கர்த்தரால் கூடாது ஒண்ணும் இல்ல. हमारे परमेश्वर यहोवा से नामुमकिन कुछ भी नहीं है। உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கணவர் கடினமான இருதயமா இருக்கிறாரா? आपके जीवन में क्या आपके पति बहुत कठोर मन के साथ है? இடத்திலே கடினமான அதிகாரிகள் இருக்கிறார்கள். आप काम करने वाले आपके ऑफिस में बहुत कठोर मन के साथ आपके बॉस है। குடியிருக்கிறவர்கள் கடினமான இருதயத்தோடு இருக்கிறாங்களா? और आपके आजू बाजू के लोग बहुत ही कठोर दिल के साथ है क्या? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. परमेश्वर की ओर देखकर प्रार्थना करो। கரம் கடினங்களை மாற்றும். उनका हाथ जो है पूरे कठोरता को बदल देता है। கடினமா இருந்தாலும் இயேசுவால் கூடாது ஒண்ணுமே இல்லை. चाहे कितने कठोर दिल के भी होंगे तो भी यीशु से नामुमकिन कुछ भी नहीं है। ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. परमेश्वर की ओर देखकर आप पुकारिए। அப்பா என்று சொல்லி அந்த கொள்ளைக்காரனை அழைத்தது போல ஆண்டவராய் கர்த்தர் இரக்கமுள்ளவரே தகப்பனே என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்க. जैसे उसने उस बेटी ने पिता करके उस डाकू को बुलाया, उसी तरह आप परमेश्वर को पिता करके बहुत ही प्यार से पुकार के देखिएगा। परमेश्वर आपको अद्भुत कार्य करेंगे। आप जो चाहते हैं वो होगा। और कठोरता बदलता हुआ आप देखेंगे। तीसरी बात, हमारा समय जो है परमेश्वर के हाथों में है। 31 संगीतम और 31वां भजन संगीता 15वां वचन ले लेंगे। என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. और इसमें मेरे दिन तेरे हाथों में है। தாவீது சொல்கிறான் என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. दाऊद कहता है मेरे दिन तेरे हाथों में है। இந்த காலையிலே தேவனுடைய கரங்களை குறித்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். इस सुबह के समय पर परमेश्वर के हाथों के बारे में बात करता आ रहा हूं। தேவனுடைய கரம் நம்மை வணைகிற கரம். परमेश्वर का हाथ जो है हमें बनाने वाला हाथ है। தேவனுடைய கரம் இருதயங்களை கடினமான இருதயங்களை மாற்றுகிற கரம். परमेश्वर का हाथ जो है कठोर मन को बदलने वाला हाथ है। தேவனுடைய கரத்திலே நம்முடைய காலங்கள் இருக்கிறது. और परमेश्वर के हाथों में हमारा दिन है। ஓ அவிதமாய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் हमारे आयु के साल பிசாசினுடைய கையில அல்ல, शैतान के हाथों में नहीं है। வியாதியின் கையில அல்ல, और बीमारियों के हाथों में नहीं மருந்து है। மாத்திரையின் மேல் அல்ல, और कोई दवाइयों और पैसा में नहीं है। உங்களுடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. हमारा हाथ जो हमारा दिन जो है परमेश्वर के हाथों में है। நீங்க போயிருவீங்க अगर आप चले जाएंगे என்று சொல்லி மற்றவங்க சொல்லலாம். को ऐसा कोई और कह सकता है कि दूसरे लोग कि तुम चले जाओगे जल्दी நீங்க से। அதிக வருஷங்கள் உயிரோடு இருக்க முடியாது. ऐसे बहुत लोग कह सकते हैं कि तू अधिक साल नहीं जी पाएगा। மற்றவங்க சொல்லலாம், டாக்டர் சொல்லலாம், डॉक्टर कह सकते हैं या दूसरे लोग कह सकते हैं। நம்முடைய காலங்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கு. लेकिन हमारा दिन हमारा समय परमेश्वर के हाथों में है। டாக்டரும் அவர் கொடுக்கிற மருந்து மாத்திரைகளும் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. कोई भी डॉक्टर उनका दवाई उनका कोई भी औषध जो है हमारे जो आयु हमारा दिन को बढ़ा नहीं सकता, कम नहीं कर सकता। லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் लूका सुसमाचार का पुस्तक 13वां अध्याय 31 இருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். और 31 से लेकर 33 वचन तक ले लीजिए। பரிசேயர் சிலர் இயேசுவிடத்திலே வந்தார்கள். फरीसियों कई यीशु के पास आते हैं வந்து இப்படி சொன்னாங்க, और ऐसे आकर कहते हैं இயேசுவே இந்த இடத்தை விட்டு நீர் போய்விடும். यीशु तुम यहाँ से निकल जाओ, இங்கே நீ இருக்கிறீர். तुम यहाँ पर क्यों हो? ஏரோது உம்மை கொலை செய்ய தேடுறான். हेरोदेस तुम्हें मार डालना चाहता है। அவருடைய சேவகர்கள் ஜனங்க இங்க அங்க ஓடிட்டு உன்னை தேடிட்டு இருக்காங்க. और उनके सेना तुम्हें ढूंढते हैं यहाँ वहाँ दौड़कर। நீ எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சுக்கொள். तू किधर और जाके तू भाग जाना। அப்பொழுது இயேசுவானவர் சொன்னார். तब यीशु यहाँ पर कहते हैं, என்ன சொன்னார்? क्या कहा उसने? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றும் நாளையும் மறுநாளும் நான் நடக்கணும். और मुझे आज और कल और परसों चलना आवश्यक है। பிசாசுகளை நான் துரத்தணும். और शैतान को नष्ट करना है। சுஸ்தமாக்கணும். बीमारियों को छुड़ाना है। மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பணும். और जो मरे हुए हैं उन्हें जी उठाना है। பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலையில் நிறைய இருக்குது. पिता ने जो मुझे काम दिया गया वो अधिक है। இன்னும் அந்த வேலையெல்லாம் இன்னும் முடியல. अब तक उस काम को मैंने समाप्त नहीं அந்த किया। வேலை முடிகிற வரைக்கும் எந்த ஏரோதும் எவனும் வந்தாலும் எவனும் யோசித்தால் என்னை மரணத்துக்குள் கொண்டு போக முடியாது. और जब तक मैं वो काम समाप्त नहीं करूंगा तब तक कोई भी हेरोदेस या कोई भी दुश्मन आएगा तो भी कुछ नहीं कर सकता। ஏனென்றால் எருசலேமுக்கு புறம்பே எந்த தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட மாட்டார்.
क्योंकि यरूशलेम के उस पार में कोई भी भविष्यद्वक्ता जो है मारा नहीं जाएगा। வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है। ஜனங்கள் சொன்னாங்க உம்மை கொல்ல போறான். लोगों ने कहा कि तुम्हें मार डालना चाहते हैं। என்னை கொல்ல முடியாது. तो पर यीशु ने कहा कि वो मुझे नहीं என்றால் என் வேலை मारेगा இன்னும் முடியல. क्योंकि मेरा काम अभी तक खत्म नहीं என் வேலை हुआ। முடியாது இருக்கிற வரைக்கும் எவன் யோசித்தாலும் என்னை கொல்ல முடியாது. जब तक मेरा काम खत्म नहीं होगा, चाहे कोई भी सोचे तो भी இந்த वो मुझे வார்த்தைகளை मार नहीं கேட்கிற डालेगा। எனக்கு அருமையானவர்களே, ये बातों को सुनने वाले मेरे प्रिय உங்களுக்கு என்று लोगों, ஆண்டவர் குடும்பம் கொடுத்திருக்கிறார். आपके लिए परमेश्वर ने एक परिवार உங்களுக்கு दिया है, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். आपको बच्चे दिए हैं, உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம், आपको कमजोरियां होंगे, சோர்வு இருக்கலாம், निराशपन होगा, வேதனைகள் இருக்கலாம். बहुत ही दुख होगा, दर्द எப்படி होगा। என் பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன்? मेरे बच्चों को मैं कैसे पालन पोषण करके उन्हें உங்களுடைய बढ़ाऊंगी, பிள்ளைகளை குறித்து கவலைப்படலாம். और मैं उनके बारे में आप बहुत दुखित அது होंगे। வரைக்கும் நான் உயிரோடு இருக்க வேணாம் तब तक क्या मैं जी पाऊंगी क्या, என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ऐसे सोच सकते हो आप। தேவன் உங்களுக்கு என்று சில கடமைகளையும் வேலையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने आपके लिए कोई काम और कर्तव्य दिया है। அந்த வேலை முடியாதிருக்கிற வரைக்கும் எந்த வியாதியும் எந்த பலவீனங்களும் எந்த பிசாசு உங்களை மரணத்துக்குள் கொண்டு போக முடியாது. और जब तक आपका काम और कर्तव्य खत्म नहीं होता, तब तक चाहे जो भी शैतान हो, जो भी मरण हो, वो कुछ भी आपको नहीं लेकर जाएगा। உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த கடமையை நிறைவேறுவதை உங்களுடைய கண்கள் காணும். आपको दिया गया आपका कर्तव्य पूरा होते हुए आपके आंखें देखेंगे, அதை நடைபெறுவதை உங்களுடைய கண்கள் காணும். वो पूरा होते हुए आपका दृष्टि आपका आंख देखेगा। அது முடிகிற வரைக்கும் जब तक वो खत्म नहीं होता है, எதுவும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. चाहे जो कुछ भी आए, कुछ भी आपको छू नहीं पाएगा। எல்லாம் முடிந்த பிற்பாடு ஆண்டவராய் கர்த்தர் ஏற்ற நேரத்திலே அழைப்பார். और सब कुछ समाप्त होते ही परमेश्वर आपको सही समय पर ले जाएंगे। அதான் இங்க பைபிள் சொல்கிறது. यहाँ पर वही पवित्र शास्त्र என் कहता है, காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கு. मेरे दिन तेरे हाथों में है। நம்முடைய செழிப்பின் காலம் அவருடைய கையில் இருக்குது. और हमारा हरा भरा कार्य का दिन जो है वो उनके हाथों எதிர்காலம் में है। அவருடைய கையில் இருக்குது. अपना भविष्य उनके ही हाथों में है, மரணத்தின் காலம் அவருடைய கையில் இருக்குது. और मरने का वक्त भी उन्हीं के हाथों में है। ஏனென்றால் உங்களுடைய காலங்களை அவர்தான் துவக்கினார். क्योंकि हमारा जो वक्त है, हमारा दिन उन्होंने ही शुरुआत किया। வியாதி உங்களுடைய காலத்தை முடிக்காது. अब कोई कमजोरी आपके दिन को नहीं பிசாசு खत्म உங்களுடைய करेगा। காலத்தை முடிக்க ஆண்டவர் பிசாசின் கையில கொடுக்க மாட்டார். शैतान को आपके दिन को खत्म करने के लिए शैतान के हाथों में नहीं देंगे। ஆண்டவர் தான் உங்களுடைய காலத்தை முடிப்பார். परमेश्वर ही आपके दिन को खत्म करेंगे, ஏனென்றால் அவர்தான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். क्योंकि वही जो है वो दिन और समय को बनाए हैं। தானியேல் 2:21 வாசிக்கிறோம். दानियेल 2:21 में हम पढ़ते हैं। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, உங்களுடைய காலங்கள், செழிப்பின் காலங்கள், எதிர்காலங்கள், மரணத்தின் காலங்கள் அவருடைய கையில இருக்குது. आपका दिन, आपका हरा भरा दिन, आपका जो भविष्य का दिन और आपका मरने का दिन जो है, सभी उनके हाथों में है। எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க தாண்டி வந்திருக்கலாம். कितने समस्याओं के बीच में आप गुजर के आए होंगे। இந்த காலங்களை காண்பதற்கு எவ்வளவோ போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. इस दिन को देखने के लिए आप कितने संघर्ष के आप आए होंगे, वो सब कुछ आप உங்களுடைய उड़ा के आए சாமர்த்தியத்தினால होंगे। நீங்க வரல. आपने आपके सामर्थ्य से नहीं आए हो। என்றைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து ரட்சித்தாரோ அன்றைக்கு உங்களுடைய காலங்களை அவர் தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டார். जब परमेश्वर ने आपको उधार दिया, उसी समय पर परमेश्वर ने अपने हाथों में आपके दिन को रख लिया है। இந்த பலவீனம், இந்த வியாதி, இந்த போராட்டங்கள், இந்த இல்லாமை ஒன்று உங்களை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக தேவன் உங்களுக்கு அந்தந்த நேரங்களில் கிருபைகளை கொடுத்தார், பலன் கொடுத்தார், ஜெபிக்க வேண்டிய தாகத்தையும் கொடுத்தார். और आपको ये कमजोरी, ये संघर्ष, ये दुख दर्द कोई भी आपको बंद ना कर ले, नष्ट ना कर ले, इसलिए परमेश्वर ने आपको बल दिया, आपको सामर्थ्य दिया और आपको प्रार्थना करने के लिए अनुग्रह और कृपा दिया। 66 சங்கீதம் और 67 भजन संगीता 12 வசனத்திலே 12 वचन में, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே கொண்டு வந்தோம். और ऐसा लिखा गया है कि हमने आग और जल से होकर गए और तुम हो कि उभार के सुख से भर दिया गया। இதெல்லாம் எப்படி கடந்தோம்? हम ये सब कैसे उभर कर आए? அவருடைய கிருபை.
परमेश्वर का अनुग्रह। எங்க கொண்டு வந்துட்டார்? अब परमेश्वर ने कहाँ लेकर அந்த आए? செடி அந்த தீயிலே நிக்கல, हम वही आग में नहीं खड़े हैं। அந்த வெள்ளம் போன்ற பிரச்சனையிலே அந்த தண்ணீர்ல உங்களை கர்த்தர் அமுழ்கல, उस जल प्रलय में हम वैसे ही वहाँ पर नहीं डूबे हुए हैं। அதெல்லாம் தாண்டி தாண்டி उसे सब होकर உங்களுக்கு ஒரு செழிப்பு உள்ள காலங்களை வச்சிருக்கிறார். अब सुख भरा दिन हमें दिया है। உங்களுடைய சந்திரன் மறையாது, अब आपका जो चंद्र है वो नहीं ढकेगा, சூரியன் அஸ்தமிக்காது. अब वो सूर्य अस्त नहीं உங்களுடைய होगा। வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அற்புதங்களை கர்த்தர், செழிப்பான காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். आपके जीवन में एक अच्छा कार्य को, एक सुख भरा कार्य को परमेश्वर ने रखा அதை है। நீங்கள் காண வேண்டும். वो आपका दिन, आपका दृष्टि देखना है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, இதெல்லாம் எப்படி நடக்குது? ये सब कैसा होता है? அவருடைய பலத்தினால், क्यों? वो सब उनके ताकत के वजह से, அவருடைய பலத்தினால். उनके सामर्थ्य के वजह से। தேவனுடைய மனுஷனாயிருக்கிற தாவீது சொல்லுகிறார், परमेश्वर का मनुष्य दाऊद कहता है, உம்முடைய பலத்தினால் நான் பாளையத்தை நான் கடப்பேன், சத்துருக்களை நான் ஜெயிப்பேன். இப்போ நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் அதை செய்ய முடியாது. हमारे खुद के ताकत से या बल से हम नहीं कर सकते। காத்திருக்க வேண்டிய காரியத்தை காத்திருக்கணும், और जिस कार्य के लिए हमें इंतजार करना பொறுமையா है இருக்க उसके लिए வேண்டிய इंतजार நேரத்துல करना பொறுமையா है। இருக்கணும். और जिसके लिए हमें संघर्ष रखना है, संघर्ष रखना है। நாளைக்கே செழிப்புள்ள காலங்களை காண முடியாது. कल ही हम अच्छा सुख भरा தேவன் दिन नहीं அதற்குரிய देख நேரங்களை सकते। கர்த்தர் வச்சிருக்கிறார். और परमेश्वर ने उसके लिए एक समय रखा है, அதற்குரிய காரியங்களை உங்களுடைய கண்கள் காணும். और उसके लिए बराबर परमेश्वर आपका आंखों தேவன் देखेगा। சின்ன வயசுலே தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டார். छोटे ही उम्र में परमेश्वर ने दाऊद को अभिषेक करवा ஆனா दिया, போய் சிங்காசனத்தில் அடுத்த நாள் போய் உட்கார்ல, लेकिन उसके लिए वो जाकर अगले ही दिन सिंहासन में जाकर नहीं बैठा। பொறுமையாய் காத்திரு. वो बहुत ही इंतजार, धीरज அந்த से इंतजार பொறுமையை कर அவன் रहा था। இழந்திருப்பான்னா, अगर वो उस धीरज को उसने खोता था, காத்திருக்க வேண்டிய காரியத்துல காத்திருக்காம அவசரப்பட்டிருப்பான்னா, अगर वो जिस कार्य के लिए इंतजार करना है अगर इंतजार नहीं किया और தேவன் बहुत घाय किया होता அவனுக்கு तो தருவேன் என்று சொன்ன கிருபைகளை அவன் பெற்றிருக்க முடியாது. परमेश्वर ने जो अनुग्रह देने का चाहा वो अनुग्रह वो नहीं पाया। ஏசாயா 55:3 வசனத்தையும் ऐसाया 55 अध्याय 3 वचन में சங்கீதம் 89:49 வசனத்திலும் और भजन संगीता 89:39 में ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கிருபையில 2 கிருபைகளை நாம் இங்க பார்க்கிறோம். परमेश्वर ने उसे दिए गए 2 अनुग्रह को हम यहाँ पर ஏசாயா देखते हैं। 55 நிச்சயமான கிருபைன்னு சொல்றார். परमेश्वर ऐसाया 55 में कहते हैं कि निश्चय वाला अनुग्रह। 89 சங்கீதத்துல பூர்வ கிருபைன்னு சொல்றார். 89 भजन संगीता में पूर्ण अनुग्रह दिया गया है। இதெல்லாம் அவன் காத்திருந்தனால பெற்றுக்கொண்டான். ये सब उसने इंतजार किया था, इसलिए उसने पा लिया था। செழிப்புள்ள காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். परमेश्वर ने एक सुख भरा दिन रखा है। எனக்கு எல்லாம் தெரியும், मुझे सब पता है, ஓடாதீங்க, वैसा नहीं करिए, कीजिए, காத்திருங்க, इंतजार कीजिए பொறுமையா இருங்க, और बहुत ही நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்க. धैर्य से रहिएगा और विश्वास और भरोसा के साथ रहिएगा, செழிப்புள்ள காலங்களை உங்களுடைய கண்கள் காணும். और आप सुख भरा दिन आपके आंखें உங்களுடைய देखेंगे। பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்கள் காணும். आपके बच्चों के भविष्य के आशीर्वाद को आपका आंख देखेगा। கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். आखिरी में एक बात समाप्त करता हूँ। தேவனுடைய கரம் மேன்மைப்படுத்துகிற கரம், கனப்படுத்துகிற கரம். परमेश्वर का हाथ जो है वो उन्नति देता है, वो आपको सम्मान देता है। 1 நாளாகமம் 29 அதிகாரம் पहला इतिहास का पुस्तक 29वां अध्याय 12 வசனத்திலே 12वां वचन में ஐஸ்வரியமும் கனமும் அவராலே வரும். और धन और महिमा तेरे ओर से मिलती எந்த है, மனுஷனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தால் ஆகும். और तू सबों को ऊपर प्रभुता करता है और तुम्हारे हाथ में इनके सामर्थ्य और पराक्रम தாவீது है। மூலமாக தேவ கரத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். यहाँ पर हम दाऊद के द्वारा परमेश्वर के हाथ के बारे में மனுஷனை बात करते हैं। மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தால் முடியும். यहाँ पर कोई भी व्यक्ति को सामर्थ्य और पराक्रम देने के लिए उनके हाथों से होता है। அப்ப தேவனுடைய கரம் நம்மை மேன்மைப்படுத்துகிற, நம்மை கனப்படுத்துகிற, நம்மை பலப்படுத்துகிற கரம்.
इसका मतलब परमेश्वर का हाथ जो है हमें महिमा करता है, हमें दंड देता है और हमें सामर्थ और पराक्रम देता है। உபாகமம் 28ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण का पुस्तक 28वां 1ஆம் अध्याय வசனத்திலே, 1 पहला वचन में, நான் உன்னை பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மேன்மையாக வைப்பேன். मैं तुझे पृथ्वी की सब जातियों में श्रेष्ठ करूंगा। சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். और सभी जातियों में मैं श्रेष्ठ करूंगा तुझे। ஆண்டவர் சொல்றார். परमेश्वर यहाँ पर कहते நீ हैं இப்படியே இருக்க மாட்டேமா, तू ऐसा ही नहीं रहेगा, நீ இப்படியே இருக்க மாட்டே, तू ऐसे ही नहीं रहेगी, மேன்மைப்படு. मैं तुझे श्रेष्ठ करूंगा। என் கரத்தால் எல்லாம் முடியும். मेरे हाथ से सब मुमकिन என் है। கரம் மேன்மைப்படுத்துகிற கனப்படுத்துகிற கரம். मेरा हाथ जो है महिमा करने वाला, श्रेष्ठ करने वाला हाथ है। நீங்கள் ஞானமற்றவர்களாய் இருக்கலாம், आप मूर्खपन में रह सकते ஒன்றுக்கு हैं, உதவாதவர்களாய் இருக்கலாம். आप कोई भी उपयोगी नहीं ஆனா रहेंगे, தேவனுடைய கரம் மாத்திரம் உங்களோடு கூட இருந்தா लेकिन अगर परमेश्वर का हाथ आपके ऊपर होगा तो அந்த கரம் உங்களை உயர்த்தும், மேன்மை. परमेश्वर का हाथ आपको एक उन्नति देगा, एक महिमा देगा। யாபேசுடைய தாய் அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார். याबेस की माँ ने उसे याबेस का नाम रखा। அந்த சாபமான அந்த பெயரை துக்கமுகமாய் நான் அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார். उस श्रापित भरा नाम को मैंने दुख से उसे कोख में जन्म दिया है करके उसको ये இந்த नाम रखा யாபேஸ் गया। துக்கப்பட்டான். याबेस वो दुख होता है। தாய் சொன்ன சாபங்கள் என்னுடைய எதிர்காலத்தில் பழிக்குமோ, अगर माँ ने कहा जो श्राप दिया वो मेरे भविष्य में अगर वो இந்த सच होगा உலகத்திலே क्या, சபிக்கப்பட்டவனாக நான் பிறந்திருக்கிறேனோ इस संसार में मैं श्रापित होकर पैदा हुआ हूँ क्या, என்று பயந்தவனாக ऐसे डर के वो இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். इस्राएल परमेश्वर की ओर देखकर वो प्रार्थना करता அவன் है। ஜெபித்த ஒரு ஜெபம், उसने प्रार्थना किया, एक உம்முடைய प्रार्थना, கரம் என்னோடு இருக்கிறது. आपका हाथ मेरे ऊपर रहना है। இந்த சபிக்கப்பட்ட துக்கமுகமாய் இருக்கிற இந்த யாபேசோடு உம்முடைய கரம் இருக்கு. और इस श्रापित जो दुख भरा चेहरे के साथ ये याबेस में परमेश्वर का हाथ होना है। ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருந்தா போதும். परमेश्वर आपका हाथ मेरे ऊपर होगा तो काफी है। கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने उसकी प्रार्थना को सुना, அவனை ஆசீர்வதித்தார். उसे आशीष किया। அவனுடைய சகோதரர் எல்லாரையும் பார்க்கலாம், उसके सारे भाइयों அவருடைய से சொந்த भी பந்தங்கள், अधिक, அவருடைய குடும்பத்தார், அவருடைய ஊர்ல இருக்கிற எல்லாரையும் விட उसके रिश्ते नाते, उसके परिवार के हर एक सदस्य से भी ज्यादा கனம் உள்ளவனாக தேவன் மாற்றினார். उसे बहुत ही आदर वाला व्यक्ति बनाया। 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9 10ஆம் வசனத்தில் அதை நான் பார்க்கிறேன். पहला इतिहास का पुस्तक 4 अध्याय 9-10 में हम पढ़ते हैं। யாபேசோடு இருந்ததான தேவன், याबेस के साथ रहने वाला யாபேசோடு परमेश्वर, இருந்ததான தேவனுடைய கரம் और याबेस के साथ रहने वाला परमेश्वर का हाथ இந்த காலையில் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். आज इस सुबह के समय पर आपके ऊपर भी रखना चाहते हैं। யோசுவாவை பார்த்து ஆண்டவராய் கர்த்தர் ஒரு நாள் இப்படி பேசினார். योशुआ को देखकर परमेश्वर यहोवा ने एक दिन कहा। 3ஆம் அதிகாரம் योशुआ का पुस्तक 3 अध्याय 7ஆம் வசனத்திலே 7वां वचन में கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்றார். परमेश्वर ने योशुआ को देखकर आज मैं उनके सामने में सम्मुख में तेरी प्रशंसा करना आरंभ உன்னை करूंगा நான் करके कहा। மேன்மைப்படுத்த போறேன். मैं तेरी प्रशंसा करूंगा। இந்த யோசுவா ये योशुआ जो है மோசே போல ஒரு ஒரு படிச்சவன் அல்ல. ये मूसा के तरह पढ़ा लिखा नहीं था। இவன் ஒரு அடிமையா இருந்தவன், படிக்காதவன். ये एक गुलामी में था और ये अनपढ़ गवार था। ஆனால் ஆண்டவர் சொல்றார், மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், மோசேயை நான் மேன்மைப்படுத்தினது போல உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். लेकिन परमेश्वर कहते हैं कि जैसे मूसा का साथ था वैसे मैं आप तेरे साथ रहूंगा, जैसे मूसा का मैंने महिमा किया उसी तरह मैं तेरी प्रशंसा करूंगा। இந்த மேன்மை ஆவதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? इसे उन्नति देने के लिए उसके पास उसको क्या யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் निर्गमन का पुस्तक 33वां अध्याय 11ஆம் வசனத்திலே 11 वचन में மோசேக்கு பணிவிடைக்காரனாக இருக்கிறான். ये मूसा के साथ रहने वाला एक व्यक्ति है। அவன் ஒரு வேலைக்காரன். वो एक नौकर है उसका। இப்போ ஆண்டவராகிய கர்த்தர் மோசே மரித்த பிற்பாடு அவனுடைய போஸ்டிங்கை இப்போ யோசுவாவின் கையில கொடுக்கிறார். अब परमेश्वर ने मूसा के मृत्यु के बाद इस योशुआ को उसके हाथों में उनका काम और कर्तव्य देते हैं। தேவன் இவன் படிச்சவன், இவன் படிக்காதவன், இவனுக்கு அறிவு இருக்குது, இவனுக்கு இல்ல, இவனுக்கு பணம் இருக்குது, இவனுக்கு இல்ல, அப்படியெல்லாம் பார்க்க மாட்டான்.
परमेश्वर जो है ये पढ़ा लिखा है, ये अनपढ़ है, इसको ये ज्ञानी है, ये मूर्ख है करके नहीं देखते हैं। ஆண்டவரே ஆண்டவர் ஒரு மனுஷனை நினைச்சு அப்படி கரம் அவனோடு கூட இருந்தா ஒரு நாள்ல ஆண்டவர் தூக்கிடுவார், தேவன் அவனை உயர்த்திடுவார்। अगर परमेश्वर ने एक व्यक्ति के बारे में सोच लिया है तो अगर परमेश्वर का हाथ उसके ऊपर रखा गया तो एक ही दिन में उसे उठा लेंगे परमेश्वर, उसे उन्नति स्थान देंगे। எவ்வளவு மேன்மைகளை ஆண்டவராய் கர்த்தர் யோசுவா கொடுத்தார், அதுல 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன்। कितने सारे आशीर्वादों को परमेश्वर ने योशुआ को दिया है, लेकिन उसमें से मैं 3 कार्यों को बताना चाहता யோசுவா हूं। 1 அதிகாரம் 6 வசனத்திலே योशुआ का पुस्तक 1 अध्याय 6 वचन में, நான் இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய்। जिस देश देने की शपथ मैंने इन लोगों के पूर्वजों से खाई थी उसका अधिकारी तू इन्हें करेगा। நீ அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய், तू इन्हें अधिकारी करेगा उसका। ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் எவ்வளவு நிலம் எது வேண்டும் என்பதை நீ அவர்களுக்கு அளந்து கொடுப்பாய்। हर एक परिवार को, हर एक गोत्र को, जो उनके जातियों को कितना चाहिए वो जो भी चाहिए वो संपत्ति उन्हें तू अधिकार करके देगा। இரண்டாவதாக दूसरी बात, என்னாகமம் 27 அதிகாரம் गिनती का पुस्तक 27वां अध्याय 17-18 வசனத்திலே और 17-18 में இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் அவனை யோசுவாவை தேவன் அதிகாரியாக ஏற்படுத்தினார்। इजराइल लोगों के ऊपर परमेश्वर ने उसे एक अधिकारी बना के रखा, தேவன் அவனை அதிகாரியாக மாற்றினார்। उसे एक बड़ा अधिकारी बनाया उनके सामने। எத்தனை பேர், எத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள், कितने लाख लोगों यहाँ पर वहाँ पर थे। தீர்க்கதரிசனம் சொல்லுகிற எத்தனை மக்கள் இருக்கிறார்கள், कि और भविष्यवाणी कहने वाले தேவ कितने ஆவியை सारे लोग பெற்ற भरे हुए हैं। எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள், परमेश्वर के आत्मा से भरपूर कितने सारे प्रजा भरे हुए हैं। ஆனால் எல்லாரோடு ஆண்டவருடைய கரம் இருக்கல। लेकिन सभी के साथ परमेश्वर का हाथ नहीं था। யோசுவாவோடு தேவ கரம் இருந்ததுனால योशुआ के साथ परमेश्वर का हाथ रखा गया था। தேவன் அவனை பங்கிடுகிறவனாக தேவன் மாற்றினார்। परमेश्वर ने उसे बांटने के अधिकारी उसे दिया, अधिकार அவனை उसे ஒரு दिया பெரிய गया। அதிகாரியாய் மாற்றினார்। उसे एक बड़ा अधिकारी बनाया गया। யோசுவா 1 அதிகாரம் 1 வசனத்திலே पहला योशुआ का पुस्तक 1 अध्याय 1 वचन में இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தால் यह अध्याय को अगर आप पढ़ोगे तो யோசுவாவை ஆவியானவர் அறிமுகப்படுத்துகிறார், மோசேயின் ஊழியக்காரனான யோசுவா। और यहाँ पर परमेश्वर ने योशुआ को उसको आरंभ करते हैं, उसे कहते हैं कि सेवक योशुआ जो 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 मूसा के साथ रहता था। மோசேயினுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா, मूसा का दास जो योशुआ है। கர்த்தர் யோசுவாவை கரத்தில் எடுத்ததினாலே परमेश्वर ने योशुआ को उसके हाथों में, उनके हाथों में उठाया। அவன் மரண நேரத்துக்குள்ளாக கடந்து வந்தான்। और वो मृत्यु की ओर उसका दिन आया। தேவனுடைய கரம் அவனோடு கூட இதுவரைக்கும் இருந்தது। अब तक उस परमेश्वर का हाथ उस पर था। தேவன் அவன் மரிப்பதற்கு முன்பாக அவனுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறார்। और उसके मरने से पहले परमेश्वर उसे एक प्रमोशन देते हैं। யோசுவா 24 அதிகாரம் योशुआ का पुस्तक 24वां अध्याय 19 வசனத்திலே 19वां वचन में, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று யோசுவா அழைக்கப்பட்டார்। और योशुआ को कहा गया कि यहोवा की सेवा है वो। இதுவரைக்கும் மோசேயின் ஊழியக்காரனாய் இருந்தான், अब तक वो मूसा का सेवक रहा गया। இப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார்। अब यहोवा का दास बनकर परमेश्वर ने उसे நீ बनाया। ஒரு மனுஷனுக்கு ஊழியக்காரன் அல்ல। अगर तू एक व्यक्ति का दास नहीं உன்னை है। நான் பார்த்தேன், मैंने तुझे देखा, உன்னுடைய உண்மை நிலைமையை நான் கவனித்தேன், तेरे सच्चाई के रूप मैंने ध्यान दिया, நீ எப்படி நடந்தாய் என்பது எனக்கு தெரியும்। तू कैसे चला मैं जानता हूँ, மரணத்துக்கு முன்பாக உனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறேன்। और मरने से पहले मैं तुझे एक प्रमोशन நீ देता हूँ। கர்த்தருடைய ஊழியக்காரன்। तू अब से परमेश्वर का दास बनेगा। தேவன் எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே முடியும்। परमेश्वर को किसी को भी महिमा करना वो जानते என்னை हैं। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों जो मुझे सुन रहे हैं, அநேக காரியங்களை நான் பேச நினைத்தால் अनेक सारे कार्यों को मैं बात करना चाहती நேரம் हूँ। அவ்விதமாய் இடம் கொடுக்காதபடினால் जिस समय कम है इसलिए என் வார்த்தையை நான் சொல்கிறேன்। मैं अपने बातों को कम करता हूँ। தேவனுடைய கரம் நம்மை உருவாக்குற கரம்। परमेश्वर का हाथ जो है हमें बनाने वाला हाथ தேவனுடைய है। கரம் கடின இருதயங்களை மாற்றுகிற கரம்। परमेश्वर का हाथ जो है कठिन मन को बदलने वाला தேவனுடைய हाथ கரம் है। என்ன செய்கிறது? परमेश्वर का हाथ क्या करता நம்முடைய है? காலங்களை அவருடைய கரத்தில் எடுத்துக்கொள்கிறார்। और अपने दिन को उनके हाथों में रखते वो दे देता தேவனுடைய है। கரம்
நம்மை மேன்மைப்படுத்துகிறது. परमेश्वर का हाथ जो है हमें महिमा करता है, हमें அந்த उन्नति देता கரத்திலே है। இந்த காலையில உங்களை ஒப்புக்கொடுங்கள். उनके ही हाथों में हम अपने आप को इस सुबह के समय पर எசேக்கியா अर्पण कीजिएगा। தீர்க்கதரிசியின் மேல் இறங்கி வந்த தெய்வ கரம் एजेकियल भविष्यद्वक्ता के ऊपर उतर कर आने वाला परमेश्वर का हाथ உங்கள் மேல இந்த காலையில இறங்கும். आज सुबह के समय पर आपके ऊपर உங்களுடைய उतरे, பிள்ளைகள் மேல இந்த காலையில இறங்கும். आपके बच्चों के ऊपर इस सुबह के समय उतरे। உங்களுடைய கரம் எங்கள் மேல இருக்கட்டும். आपका हाथ परमेश्वर का हाथ आपके ऊपर रहना है। நம்ம எல்லாரும் சொல்லுங்க. हम सभी प्रार्थना करेंगे, ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। थैंक यू ஆவியானவரே. हालेलुया। பரிசுத்தமுள்ள பிதாவே, हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். इस अच्छे आशीर्वादित समय के लिए हम धन्यवाद देते நாங்கள் हैं। கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर के वचन जो हमें सुना उसके लिए धन्यवाद देते உம்முடைய हैं। கரங்களை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். हमने आपके हाथों के बारे में पढ़ा है। ஐயா, உம்முடைய கரம் எங்களை உருவாக்குற கரம். परमेश्वर आपका हाथ जो है हमें எங்களை बनाने वाला ஒரு हाथ கணித்து है। தூக்கி விடு ஆண்டவரே, எரிகிற கரம் அல்ல. हमें टुकरा कर फेंकने वाला हाथ नहीं है। நாங்கள் பிரயோஜனமற்றவர்கள், हम अप्रयोजित नहीं होंगे, உபயோகமற்றவர்கள். हम उपयोगित नहीं होंगे, ஆனாலும் எங்களை உபயோகமான பாத்திரமாய் लेकिन हमें उपयोगी बर्तन எங்களை बनाकर மாற்றுவதற்காக நீர் கரத்தில் எடுக்கிறீர். हमें बदलने के लिए हमें आप हाथों में उठाते हो। ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எத்தனை கடின இருதயங்களோடு கூட இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் நிமித்தமாய் உம்முடைய கரம் அவருடைய கடினங்களை மாற்றிவிடும். परमेश्वर हमारे विरुद्ध जो कोई भी कठोर मन के साथ है, उन सभी को, उनके सबके मन को फिराते हो आप। உம்முடைய கரத்திலே எங்களுடைய காலங்களை வைத்திருக்கிறீர். आपके हाथों में हमारे दिन को आपने रखा है, செழிப்புள்ள காலங்களை வச்சிருக்கிறீர். एक सुख भरा दिन को आपने रखा அந்த है। காலங்களை உம்முடைய பிள்ளைகள் காணணும். वो दिन को परमेश्वर आपके बच्चे देखना है। உம்முடைய கரத்திலே மேன்மை உயர்வு இருக்குதப்பா. आपके हाथों में परमेश्वर महिमा और उन्नति है। கஷ்டப்படுகிற மக்கள் அப்படியே இருக்க மாட்டாங்க. कष्ट से लोग जो बीत रहे हैं वो वैसे ही ஆண்டவரே, नहीं உம்முடைய रहेंगे। பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் மாறட்டும். परमेश्वर आपके बच्चों का कष्ट बदलना உம்முடைய है। பிள்ளைகளை உயர்த்துங்க. आपके बच्चों को एक उन्नति स्थान दीजिए, பொருளாதாரத்தில் உயர்வை தாங்க. उनको धन संपत्ति में एक अच्छा स्थान வேலையில दीजिएगा, உயர்வை தாங்க. उनके कामकाज में उनको बढ़ोतरी दीजिएगा, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை बच्चों கட்டளையிடுங்க. के जीवन में एक बड़ा महिमा दीजिएगा। ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर इन बातों को सुनने वाले हर एक बच्चों के लिए मैं प्रार्थना करता கிருபை हूँ। கூட இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய். अनुग्रह कृपा उनके ऊपर रहना है, இந்த बड़ा कार्य வார்த்தைகள் कीजिएगा। வெறுமையாய் வராமல் அனுப்பின காரியமாய் வாய்க்கும். ये बातें खाली नहीं जाना है, जिसके लिए भेजा गया वो पूरा होना है। எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே செய். सारे महिमा आदर स्तुति परमेश्वर केवल आप ही को देते हैं। இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே कतरे स्तोत्री यन मूलोल में अब பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. यन आत्मावे कतरे स्तोत्री कतर से சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் கூட வாழ்த்துக்கள். आप सभी को फिर दोबारा हम आपको बधाई देते हैं, स्तुति மற்றவர்களுக்கு करते இதை हैं। அறிமுகப்படுத்துங்கள், அனுப்புங்கள். दूसरे के से ये शेयर कीजिए और उन्हें भेजिएगा। இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. और हमारे चैनल को अब तक जिन्होंने सब्सक्राइब नहीं किया, कृपा करके सब्सक्राइब कीजिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। आमीन।